சரி, இது பாருங்க இந்த பேப்பர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. வாட் இஸ் நோன் as பயாலஜிக்கல் கெட்டலிஸ்ட்? சரிதானே? பயாலஜிக்கல் கெட்டலிஸ்ட் என்ன சொல்ல போல நார்மலா பயாலஜிக்கல் கெட்டலிஸ்ட் இது எதை மீன் பண்ணுதுன்னு சொன்னா, இப்படி ஒரு வேர்டு ஒன்று இருக்கு நம்ம புக்ல. இப்படி ஒரு வேர்டு இருக்குது. சரிதானே? இந்த வேர்ட் வந்து இது ஒரு பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் தான். இந்த 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 பேப்பர்ஸ்ல இருக்கிற எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கொஸ்டின் வந்து பாஸ்ட் பேப்பர்ஸ்ல இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ். அப்ப அந்த பாஸ்ட் பேப்பர் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும் இந்த பேப்பர். பயாலஜிக்கல் கெட்டலிஸ்ட்ங்கிற இந்த வேர்ட் வந்து எங்க இருக்கும்? சும்மா கெஸ் பண்ணுங்க பாப்போம். இது எத்தனை யூனிட்ல இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். ம் சும்மா எங்க இருக்கும் என்று யோசிக்கல். பயாலஜிக்கல் கெட்டலிஸ்ட் இது புக்ல எங்க இருக்கலாம்? ம் யாமிகா எங்க இருக்கும்? சான்சஸ் இருக்குதா? பயாலஜிக்கல் கெட்டலிஸ்ட் சும்மா இது எந்த யூனிட்ல இருக்கும்? கெட்டலிஸ்ட்ங்கிற யூனிட்ல இருக்காது. அது வந்து நாம கெட்டலிஸ்ட் படிச்சது யூனிட் நம்பர் 17ல ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ல படிச்ச கெட்டலிஸ்ட் வந்து கெமிக்கல் கெட்டலிஸ்ட். சரிதானே? நான் நினைக்கிறேன் அதுக்கும் ஒரு கேள்வி இருக்குது இல்ல. சரிதானே? சல்ஃபியூரிக் ஆசிட பத்தின ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது. அதுவும் இதுல இருக்கிற மெயினான கொஸ்டின் என்னன்னு சொன்னா பயாலஜிக்கல் கெட்டலிஸ்ட் இது எங்க இருக்குன்னு சொன்னா உங்களோட கிரேட் 10 ஃபர்ஸ்ட் யூனிட்ல புரோட்டீன்ஸ்ல இருக்கும். சரியா? கிரேட் 10 ஃபர்ஸ்ட் யூனிட்ல புரோட்டீன்ஸ்ல இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்னென்ன யூனிட்ல என்னென்ன யூனிட்ல இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது, என்னென்ன இந்த தார கேள்விகள், இது பாஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கட்டும், மாடல் பேப்பர் இருக்கட்டும், டேர்ம் பேப்பர் இருக்கட்டும், நீங்க என்ன கொஸ்டினை பார்த்தாலும் அது எந்த யூனிட்ல இருக்குங்கிறத கெஸ் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி உங்களுக்கு கெஸ் பண்ண கஷ்டம் என்ன, நீங்க இன்னும் அந்த என்னது எக்ஸாமுக்கு ரெடி ஆகலன்னு அர்த்தம். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னா கேள்வியை கெஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. ரைட்டா? இப்ப வந்து உண்மையில இதை பத்தி பேசுறாங்கடா பயாலஜிக்கல் கெட்டலிஸ்ட். இப்ப பாருங்க என்னவா இருக்கும்? ஹோமோன்ஸா இல்ல என்சைமா, மியூக்கஸா, HCl-ஆ? நார்மலா HCl-ங்கிறது நம்ம எங்க பாத்திக்கிறோம்னு சொன்னா HCl-ங்கிறது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். என்ன இது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்ங்கிறதுக்குல படிச்சிருப்போம். அதே மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல வந்து டைஜஸ்டிவ் ஜூஸ்ல வந்து HCl வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்ன எங்க ஸ்டொமக்ல வந்து கடும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். சரிதானே? அதே மாதிரி ZNI வந்து HCl என்ன ZN பிளஸ் HCl வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து அதுவும் படிச்சிருப்போம். வேற இது கெட்டலிஸ்டுக்குள்ள வந்து நாம படிச்சு இல்லை இது. சரிதானே? ஆனா அப்படி படிச்சாலும் இது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்ங்கிறதால இவங்க கேட்கிற இந்த பயாலஜிக்கல் கெட்டலிஸ்ட்ங்கிற ஆன்சர் வந்து என்ன சான்சஸ் இருக்கு? என்ன ஆன்சருக்கு இது சான்ஸ் இருக்கு பாருங்க. என்ன வரும் பாப்போம். எல்லாருமே HCl நம்ப ஒட்டிக்கல ஆன்சர். அதான் உங்களோட ஆன்சர்களை பார்த்து உங்களோட ஆன்சர்ஸ் வந்து என்னதுக்குண்டா நீங்க வந்து உங்களோட ஆன்சர்ஸ் வந்து உங்களோட என்னது உங்களோட ஸ்டாண்டர்ட வந்து எனக்கு செல்லும். அதாவது வந்து நீங்க வீக் ஆகிக்கல இல்ல, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்க, அதாவது பர்டிகுலர் கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குங்கிறத உங்களோட ஆன்சர் எனக்கு செல்லும். இப்ப நீங்க இதுக்கு ஹோமோன்ஸ் போட்டா நீங்க ஒரு கேட்டகரியில இருப்பீலாம். இந்த பிள்ளைக்கு ஓரளவுக்கு பயாலஜிக்கல் கெட்டலிஸ்ட்ங்க கூட ஹோமோன்ஸ்ங்கிறது பயாலஜியோட சம்பந்தப்பட்டதுங்கிற நாலேஜாவது இருக்குதுங்கிற மாதிரி நான் விளங்கிக் கொள்வேன். அப்படியும் இல்ல நீங்க HClங்கிற ஆன்சரை போட்டா முதலாவது இதுல என்ன போட்டிக்கிற ஆன்சர்ல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஆன்சரும் ரோங். இவரு நம்மளை போல ஒருத்தர் தானே, அவர் போட்ட ஆன்சர்ஸ் எல்லாம் ரோங். சரியா? அவரும் தெரியாம போட்டிருப்பார். அப்ப அப்ப HClங்கிறது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் என்ன வரும்டா என்சைம்ஸ். என்சைம்ஸ்ங்கிற பாடம் வந்து என்சைம்ஸ் வந்து நாம எங்க பார்த்திருப்போம்? ஃபர்ஸ்டா படிக்கிற யூனிட்ஸ் என்ன கார்போஹைட்ரேட்ஸ் படிச்சு, லிபிட்ஸ் படிச்சு, புரோட்டீன்ஸ் படிச்சு, நியூக்ளிக் ஆசிட் படிச்சிருப்போம். அதுல புரோட்டீன்ல வர ஒரு மெயினான ஒரு சப் ஹெடிங் தான் இந்த என்சைம்ஸ்ங்கிற ஒரு பாடம். சரிதானே? நார்மலா பாருங்க பாப்போம். 4 புக்கையும் கையில வச்சுக்கோங்க. 4 புக்கையும் கையில வச்சுக்கோங்க. சரிதானே? இந்த கடைசி டைம்ல இப்படி ஸ்லோவா எனக்கு ஒவ்வொரு கேள்வி அவலங்கப்படுத்துறங்கிறது எனக்கு உண்மையா கவலைக்குரிய விஷயம். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா நீங்க இன்னும் ப்ரிப்பேர் ஆகலைன்னு அர்த்தம். ஒரு
ஒரு கேள்வியை எவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தணுமாங்கிறது எனக்கு உண்மையா அது கவலை தானே. இவ்வளவு தூரம் ஒரு 6 மந்த்துக்கு முன்னா பரவாயில்ல, எதுவுமே தெரியா பேப்பர் கிளாஸ் இவ்வளவு கிளாஸும் போனது போறவு ஒரு சின்ன ஒரு கேள்விக்காக நான் புக்கை எடுத்து அதை படிக்க வைக்கிறேன். அப்ப நீங்க அதை படிக்கலன்னு அர்த்தம். மெயினா விஷயம் என்ன சொன்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எங்க நீங்க போங்க, கிளாஸுக்கு போறது, ஸ்கூலுக்கு பின்னால போறது, எங்க போனாலும் உங்களோட கையில உங்களோட ரிசல்ட்ஸ் உங்களோட கையில தான் நிக்குது. நீங்க புக் எடுத்து வச்சு நீங்க ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்து நீங்க படிக்காத வரைக்கும் சரிதானே. இப்ப நான் நினைக்கிறேன் இப்ப டியூஸ்டேயோ வெனிஸ்டே இந்த பேப்பரை அப்லோட் பண்ணினது வெனிஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, கிட்டத்தட்ட வெனிஸ்டேயும் சேர்த்து ஒரு 3 நாள்னு சொல்லுவோமே. இந்த 3 நாளுக்கு இடையில இந்த பேப்பரை கிளிக் பண்ணி பார்த்து ஒரு பேப்பர் வந்திருக்குது சரிதானே, ஒரு பேப்பர் வந்திருக்கு, இந்த பேப்பர்ல இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு, இந்த கொஸ்டினை நம்ம செய்யணுமே என்று சொல்லி வாசிச்சு பார்த்தா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்குது. என்னது இந்த பாஸ் பேப்பர் ஸ்டாண்டர்ட் இருக்குது, அப்ப இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்று சொல்லி இந்த கொஸ்டினை சும்மா சரி பார்க்கக்கொள்ள, ஃபர்ஸ்ட் கேள்வியை சரி ஒரு 5 கேள்வி சரி பார்க்கக்கொள்ள, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு தெரியா இது எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணி நீங்க படிச்சிருந்தா உங்களுக்கு அவ்வளவு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். அதுக்கு நீங்க சொல்ல ரீசன் என்ன வாய்க்கும் தெரியுமா? நீங்க என்ன ரீசன் சொல்லுவேன்? ஸ்கூல்ல கிளாஸ், எனக்கு அந்த கிளாஸ், தமிழ் கிளாஸ், இந்த கிளாஸுக்கு போகணும், அதாவது லிட்ரேச்சர் கிளாஸுக்கு போகணும், ஐசிடி கிளாஸுக்கு போகணும், அப்படி இஸ்லாம் கிளாஸுக்கு போகணும், எல்லா கிளாஸும் போகணும் செல்லத்தோட ரீசன் அப்படியே முடிஞ்சிடும் கடைசியா. அப்ப ரீசன் சொல்லி வேலை இல்லையே. நாளைக்கு ரிசல்ட்ஸ் வந்தது போறோம் ரீசன்ஸ் 100 செல்லலாம். யாருக்கு ரீசன்ஸ் இல்லையலுமோ அவிய ஒரு நாளும் என்னது எந்த பெனிஃபிட்டும் அவருக்கு லைஃப்ல கிடைக்க போறது இல்லை. சும்மா ரீசன்ஸ் சொல்லிக்கு தெரியல அது நமக்கு. அது உங்களோட மிஸ்டேக் இல்ல ஸ்கூல்ல மிஸ்டேக்கா இல்ல உங்களோட கிளாஸ் வைக்கிறாங்கள மிஸ்டேக் தான் தெரியா. இப்ப சயின்ஸுக்கு கொடுக்குற டைம் சயின்ஸுக்கு கொடுக்கணும், மெட்ஸுக்கு கொடுக்குற டைம் மெட்ஸுக்கு கொடுக்கணும். இப்ப எந்த கிளாஸ் டைம் அது அந்த கிளாஸுக்குரிய டைமை கொடுத்து கவனமா அதை படிச்சுக்கணும் சரிதானே. அப்படி உங்களுக்கு உங்களோட சொந்தமான பாடத்தை எலோகேட் பண்ண இயலாம போகுதுன்னு சொன்னா நீங்க இந்த டைம்ல இருக்கிற ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கிற அர்த்தம். இது ஒவ்வொரு பெஜ்ஜுக்குன்னா சொல்லி வர விஷயம். அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணினா சிம்பிளா ஏபி எடுத்து போகலாம். அப்படி இல்லாட்டி ஏபி கிடைச்சாலும் அது ஒரு பெரிய ஒரு ஏபியா தான், கஷ்டமான ஒரு ஏபியா தான் இருக்கும். அது விளங்கிட்டா அது இன்னொரு சப்ஜெக்ட என்னது என்னது தள்ளி விட்டு போட்டு அதுல மார்க்ஸை குறைச்சி போட்டு தான் இந்த ஏபி கிடைக்கும் சரிதானே. நிறைய பேர் அதால சயின்ஸ் என்னது சயின்ஸ்ல பரவாயில்ல, சி வந்தாலும் பரவாயில்ல, மெட்ஸ்லயாவது வி வரட்டுமெண்டு கொஞ்சம் சயின்ஸை தள்ளி மெட்ஸுக்கு மேல முக்கியத்துவம் கொடுத்து கடைசி டைம்ல அப்படி போக பாக்குறேன். சில பேர் அன்னைக்கு மெட்ஸ் கொஸ்டின் எல்லாம் விளங்குது என்று போட்டு மெட்ஸை தூக்கி வச்சு போட்டு சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறேன். இப்படி எல்லாம் செஞ்சு கடைசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ரெண்டும் சி தான் நிக்கும். ஆனா சரியா ரெண்டையுமே ப்ராப்பரா எலோகேட் பண்ணி படிச்சிருந்தா ரெண்டுலயுமே இல்லாட்டி பி கிடைச்சிருக்கும். விளங்கிட்டு தானே. அப்ப ப்ரெஷரை சும்மா ஏத்தி தலைக்குள்ள கஷ்டப்படுத்த தேவையில்லை. நீங்க படிங்க. அதான் நான் இவ்வளவு சொல்ல விஷயம் என்னன்னா நீங்க படிங்க சரிதானே. இப்ப என்ஜாய்மெங்கிற ஒரு பாடம் இருந்ததே எனக்கு நினைப்பு இல்லைன்னு சொன்னா அது உங்களோட மிஸ்டேக் தான். உங்களுக்கு ஸ்கூல்ல கிளாஸ் நடக்கும், இனி ஃபுல்லா உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும், உங்களை படிப்பிச்சு தந்துகிட்டே இருப்பாங்க தவிர உங்களை படிக்க சொல்ல மாட்டாங்க சரிதானே. இப்ப எனக்கு இந்த பேப்பரை ஸ்டார்ட் பண்ணின உடனே ரைட் வாங்க 1000 காலேஜ் பேப்பரா ஃபர்ஸ்ட் கேள்வியை செய்யுங்க, 2வது கேள்வியை செய்யுங்க, நானே எல்லாத்தையும் விளங்கப்படுத்திக்கலாம் சரிதானே. அப்படி செய்யாம ஒரு 30 மினிட்ஸ் தந்து உங்களோட கண்ணால இந்த பேப்பரை வாசிச்சு உங்களோட கையால இதுல ஆன்சர்ஸ் எழுத சென்னதுக்கான ரீசன் நீங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த கேள்வி நீங்க வாசிச்சு எடுக்கணும். இப்படி உங்களுக்கு டைம் கிடைக்குதாண்டி யோசிச்சு பாருங்க. நான் கேள்வி வாசிக்கிறேனா, நான் புக்கை வாசிக்கிறேனா, நான் சொந்தமா ஒரு பேப்பரை செய்யறேனா, ஒரு பேப்பர் செய்யாட்டியும் ஒரு கொஸ்டினை சரி மெட்ஸ்லயோ சயின்ஸ்லயோ இங்கிலீஷ்லயோ சிங்களத்திலயோ தமிழ்லயோ இஸ்லாத்திலயோ என்ன பாடத்துல இருந்தாலும் நான் சொந்தமா ஒரு கேள்வி வாசிச்சு நான் சொந்தமா ஒரு கேள்வி செய்யறேனா அப்படின்னு அர்த்தம் என்னண்டா நீங்க 10 செமினாருக்கு போனதுக்கு அதுக்கு ஈக்குவல். நீங்க 10 செமினாருக்கு போறது ஒன்றுதான், சொந்தமா இருந்து ஒரு கேள்வி செய்யறது ஒன்றுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க 10 செமினாருக்கு போய் கிடைக்கிற நாலேஜ் நீங்க சொந்தமா உட்கார்ந்து ஒரு கேள்வி செய்யறதுல சரியா ஒரு 5 MCQ செய்யறதுல வரும் சரியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப உங்களோட டைமை நீங்க எங்க வேணாலும் போங்க, எங்கேயும் செய்யுங்க. ஆனா நீங்க படிக்கிறதுக்குன்ற ஒரு டைம் எப்பயுமே வச்சுக்கோங்க. அந்த டைம்ல ஒரு நாளும் நீங்க கம்ப்ரமைஸ் ஆகவே போடா. இதான் நான் சொல்ல மெயினான விஷயம். இது முக்கியமான ஒரு விஷயம். நீங்க அந்த டைம்ல கம்ப்ரமைஸ் ஆக தேவையே இல்லை கடைசி வரைக்கும். பிள்ளைங்கிட்ட சொல்லுது ரைட். இதுல பாருங்க பேஜ் நம்பர் 9 பாருங்க. ஃபேஸ்புக்ல பேஜ் நம்பர் 9 பாருங்க. ஃபேஸ்புக்ல என்ன சொல்லாங்க? என்சைம்ஸ். என்ன சொல்லாங்க? என்சைம்ஸை பத்திக்கிற பாயிண்ட்ஸ் சும்மா சொல்லுங்க அப்துல் ரஹ்மான். என்சைம்ஸை பத்திக்கிற கீ பாயிண்ட்ஸை சொல்லுங்க. என்னென்ன சொல்லலாம் என்சைமை பத்தி? வாசிக்காம அதுல பாயிண்ட மட்டும் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன பாயிண்ட்? முதலாவது என்ன சொல்லாங்க?
increase the rate of biochemical reaction. ஓகே, அது முதலாவது விஷயம். இன்னொன்னு என்ன சொல்லாங்க? இட்ஸ் இட்ஸ் என்ன சொல்லாங்க? ஸ்பெஷல் புரோட்டீன். ஃபர்ஸ்ட் லெட்டர் வாசிங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்லலாம்? இட்ஸ் ஸ்பெஷல் புரோட்டீன். ஸ்பெஷல் பிராக்கெட்ல ஆர்கானிக் கேட்டலிஸ்ட். பாருங்க எவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயம். ஒன்று இதை படிக்க கொள்ள நாம மனசுல எடுத்து இன்ட்ரெஸ்டா மனசுல எடுத்து படிச்சிருக்கணும். இன்னும் இல்லாட்டி திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி ஏதோ ஒரு வகையில இந்த 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 விஷயம் நமக்கு தலைக்குள்ள இருந்திருக்கணும். சரிதானே? அப்ப என்சைம் தான் இருக்கிறதுல என்னது ஆர்கானிக் கேட்டலிஸ்ட்னு சொல்றது என்சைம் தான். பாருங்க புக்ல இருக்கிற ஒரு விஷயம். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எதுக்கு கீழே படிச்ச விஷயம்? புரோட்டீன். புரோட்டீன்ங்கிறதுக்கு கீழே படிச்ச விஷயம் தானே இது. ஓகேவா? ரைட், இதான் அதுல நாலேஜ். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவைன்னா பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு இல்லாட்டி இந்த எம்சிக்கு எழுதி வச்சு எழுதுறது பக்கத்து எழுதி வச்சுக்கோங்க. என்னது கிரேட் 10 பார்ட் 1ல 9வது பேஜ். கிரேட் 10 பார்ட் 1 புக்ல 9வது பேஜ் என்று இதுவும் ஒரு ஈஸியான மெத்தட். என்ன படிக்க போல என்னென்ன கேள்வி எந்த புக்ல எத்தனாவது பேஜ்ல இருக்கீன்னு சொல்லி மார்க் பண்ணி வைக்கிறேன். அப்போ உங்களோட பாஸ் பேப்பர் ஃபுல்லா என்ன செய்யும்? எல்லா கொஸ்டினுக்கு பக்கத்துலயும் பென்சிலால சின்னதா மார்க் பண்ணி வைக்கிறேன். சரிதானே? என்னது 10/1/9 அப்படின்னு என்ன மீனிங்? கிரேட் 10 முதலாவது பார்ட் 1 புக்ல 9வது பேஜ்ல. விளங்கிட்டா? சிம்பிள் தானே? 9வது பேஜ்ல. அப்ப சிம்பிளா இந்த விஷயத்தை நீங்க விளங்கிக்கொள்வீர்கள். கிளியரா? ரைட். அப்ப 9வது பேஜ். அப்ப இன்னொரு தடவை என்ன செய்யலாம்? அந்த விஷயத்தை போய் படிக்கலாம். படிச்சா அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இப்படிதான் படிக்கிறது. விளங்கிட்டா? செகண்ட் ஒன், வாட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் ஒர்க்? என்ன போட்டிகள் பாப்போம். வாட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் ஒர்க்? ஓகே, வாட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் ஒர்க்? ஜூல். என்ன சிம்பிளா சொல்லலாம், ஜூல். சரியா? வாட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் ஒர்க்? ஒர்க் பேசிக் யூனிட் என்ன? ஜூல். இன்னொன்றையும் பேசிக் யூனிட் ஜூல் இருக்குது. என்ன ஞாபகம் இருக்கா? ஜூல் அண்டு இன்னொன்றுக்கும் செல்ற ஒர்க்குக்கும் செல்ற மாதிரி இன்னொரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கும் செல்வோம். என்னதுக்கு? ஜூல் அண்டு. ஜூல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஞாபகப்படுத்துங்க. எனர்ஜி. பொட்டன்ஷியல் அண்ட் இல்ல, நார்மலா எனர்ஜிக்கு ஜூல் தான் செல்வோம். ஏனண்டா எனர்ஜிங்கிறதுக்கான டெஃபினிஷன் என்னண்டா சின்ன கிரேட்ல படிச்சிருப்போம். என்னது? the ability to do work. the ability to do work, அதாவது ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கு நமக்கு எவ்வளவு எபிலிட்டி இருக்குதுங்கிறதான் எனர்ஜி. சரியா? அதால நீங்க எவ்வளவு எஃபர்ட்டை போடுவீங்களோ அந்த எஃபர்ட் தான் ஒர்க்கா மாறும். சரிதானே? நீங்க மேக்சிமம் எனர்ஜியோட ஒரு ஒர்க்கை செஞ்சா அந்த ஒர்க்ல நீங்க நீங்க யூஸ் பண்ணின நீங்க அப்ளை பண்ணின அவ்வளவு எனர்ஜியும் அதுக்குள்ள இருக்கும். சரிதானே? அவ்வளவு எனர்ஜியும் அந்த ஒர்க் என்று சொல்லி அது ஒர்க்ல வந்து என்ன செய்யும்? ரீப்ரசென்ட் பண்ணும். கிளியரா? சோ ஜூல். சரிதானே? ஜூல். அப்ப ஜூல் தான் இதுக்கு ஆன்சர். சரிதானே? கிலோகிராம் MS-2 சும்மா சொல்லுங்க பாப்போம். கிலோகிராம் MS-2 இது எங்க எங்க எதோட ரிலேட் ஆகும்? கிலோகிராம் MS-2 யாரோட ரிலேட் ஆகும்? ஞாபகம் இருக்குதா? கிலோகிராம் MS-2 எதோட ரிலேட் ஆகும்? கிலோகிராம் MS-2. முதலாவது கிலோகிராம் என்ற என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்? கிலோகிராம் மாஸுக்கு. என்ன மாஸ்? கிலோகிராம் வந்து மாஸ். MS-2 எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? MS-2 எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. MS-2 MS-2 எதுக்கு யூஸ் பண்ற? எக்ஸலரேஷனுக்கு. அப்ப மாஸும் எக்ஸலரேஷனும் வருது. என்ன மாஸும் எக்ஸலரேஷனும் வருதுன்னா இது எதை பத்தி பேசுது? இது எதிர யூனிட்டா இருக்கும் ஷோரா? மாஸும் எக்ஸலரேஷனும் வாரது எதுக்கு? மாஸ் இன்டு எக்ஸலரேஷன். எங்க படிச்சிருக்கிறோம்? ஃபோர்ஸ். என்ன அப்ப ஃபோர்ஸுக்கு என்னது? ஓவராலா ஃபோர்ஸ்ட வந்து என்னது? பேசிக் யூனிட் வந்து என்னவா இருக்கும்? இந்த குவான்டிட்டி யூனிட் சொல்றது வந்து GMS-2 தான். ஆனா நம்ம என்னது அந்த நியூட்டனை ஒனர் பண்றதுக்காகத்தான் என்ன செய்யறோம்? நியூட்டனுக்காகத்தான் என்ன செய்யறோம்? நியூட்டன் சொல்றோம். இந்த கிலோகிராம் MS-2 தான் நியூட்டன் என்னது ஷார்ட் பண்ணி சொல்றோம். என்ன அதே மாதிரி இதை சொல்லுங்க பாப்போம். KGMS-1 இது என்ன? இதுவும் ஒரு குவான்டிட்டி தான். நம்ம படிச்சிருப்போம். KGMS-1 இது டிரெக்டா KGMS-1 நம்ம படிச்சிருப்போம். யாரு? KGMS-1 மாஸ் இன்டு MS-1 எதுக்கு யூஸ் பண்ற? MS-1
is ம். என்னண்டா ஒரு ஒரு எம்சிக்யூக்கு வந்து ஒரு எம்சிக்யூவை செலக்ட் பண்றதுக்கு அதுல நாலேஜ் இருந்தா போதும். ஆனா மிச்ச 3 ஆன்சரையும் ரிஜெக்ட் பண்றதுக்கு அதுல நாலேஜ் தேவையே. கேஜி எம்எஸ் மைனஸ் 2 ரிஜெக்ட் பண்ணணும்னா அது 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 ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கணுமே நமக்கு. என்ன சொல்லுது கேஜிஎம்எஸ் மைனஸ் 1 நீங்க எப்படி ரிஜெக்ட் பண்ணுவேல்? அது ஒர்க் டே இல்லைன்னு சொன்னா அப்ப என்னது ஒர்க் டே யூனிட் இல்ல. ஓகே சரி, இதுக்கு ஒரு ஜூல்ன்னு தெரிஞ்சா போதும். ஓகே, அதோட நீங்க எஸ்கேப் ஆயிருவேல். ஆனா இந்த கொஸ்டனுக்கு நீங்க ஓகே அதே மாதிரி வேறொரு கேள்வி தந்தா சுத்தி வளைச்சா கேஜிஎம்எஸ் மைனஸ் 1 ஒரு கேள்வி கேட்டா அப்ப பக்கத்துல இருக்கிறார்களையும் கொஞ்சம் பேப்பர் செய்ய கூட பாத்துட்டு போகணும். முளைண்டா பேப்பர் செய்யறது எத்தனாவது விட அந்த கியூரியாசிட்டிக்காக பேப்பர் செய்யறல 3வது விடையா ஜூலா என்ன டக்குன்னு அடிச்சு போட்டு போறதுக்கு இல்ல. சரிதானே? செமினார் செய்யறது, பேப்பர் கிளாஸ் செய்யறது இதெல்லாம் கியூரியாசிட்டிக்கு இல்ல. ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும். சரிதானே? என்கிட்ட கேட்டாலும் நான் 40 கேள்விக்கும் ஆன்சர் எழுதி அனுப்புவேன். அது இல்ல விஷயம். அந்த கொஸ்டின்ல இருந்து நாம இன்னும் என்னென்ன படிக்கலுங்கிறத நாம கெஸ் பண்ணி படிக்கணும். அப்ப சொல்லுங்க அப்ப கிலோகிராம் எம்எஸ் மைனஸ் 1 கிலோகிராம்ங்கிறது மாஸ். எம்எஸ் மைனஸ் 1 எதுக்கு யூஸ் பண்ணிக்கும்? எம்எஸ் மைனஸ் 1 அது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. என்னதுக்கு எம்எஸ் மைனஸ் 1? எம்எஸ் மைனஸ் 1 எதுக்கு யூஸ் பண்ணிப்போம்? speed sir. ஸ்பீடுக்கும் யூஸ் பண்ணிருக்கோம், வெலோசிட்டிக்கும் யூஸ் பண்ணிப்போம். என்ன வெலோசிட்டிக்கு கிலோகிராம் வெலோசிட்டி மாஸ் இன்டு வெலோசிட்டி எங்க சரி யூஸ் பண்ணிக்கிறோமா? மாஸ் இன்டு வெலோசிட்டி எங்க சரி யூஸ் பண்ணிக்கிறோமான்னு யோசிங்க பாப்போம். மாஸ் இன்டு வெலோசிட்டி என்னது யூஸ் பண்ணிக்கோ? Mass into velocity is displacement. மாஸ் இன்டு வெலோசிட்டி மாஸ் இன்டு வெலோசிட்டி என்றா என்ன? மாச வெலோசிட்டியால மல்டிப்ளை பண்ணினா என்ன குவான்டிட்டி வரும்? பிசிக்கல் குவான்டிட்டி. அப்படின்னு படிச்சதாக ஞாபகம் இல்லையா? இப்ப 2 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்று என்னது சொல்லுங்கல்ல கைனடிக் எனர்ஜிக்கு எங்கம்மா நம்ம எம்பி ஸ்குவாட் அது மாஸ் இன்டு ஹாஃப் எம்பி ஸ்குவாட். அது மாஸ் இன்டு வெலோசிட்டியோட ஸ்குவாட். இது வெலோசிட்டி மட்டும் தானே. எனர்ஜியோட விஷயத்தை விடுங்கல்ல, அது கடைசியா என்னது ஜூல்ல வந்து முடிஞ்சிடும். எனர்ஜியை பத்தி இல்லையே நாம பேசுறது. அப்படி பார்த்தா நான் கேக்குறது வந்து மாஸ் இன்டு வெலோசிட்டி. இது எங்க படிச்சேங்கிறது ஞாபகம் இல்லையா? சரி வாங்க புக் எடுங்க. அதே ஃபேஸ்புக்ல வாங்க, அதே ஃபேஸ்புக்ல 4வது யூனிட் பாருங்க. 4வது யூனிட் மொமெண்டம். 4வது யூனிட் தானே மொமெண்டம். 4வது யூனிட்ல புக் எடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிதானே? 4வது யூனிட்ல நியூட்டன்ஸ் லோவில் கடைசியா பாருங்க மொமெண்டம். மொமெண்டம் பாருங்க பேஜ் நம்பர் 93. கிரேட் என்ற ஃபேஸ்புக்ல பேஜ் நம்பர் 93. என்னது? மொமெண்டம் ஈக்குவல் மாஸ் இன்டு வெலோசிட்டி. மொமெண்டம் ஈக்குவல் மாஸ் இன்டு வெலோசிட்டி. அப்ப என்ன சொல்றாங்க? அது யூனிட் வந்து the unit of momentum is kgms minus 1. பாருங்க kgms minus 1. சரியா? அடுத்தது kg m squared second minus 2 என்ன வரும்? kg m squared second minus 2 யாமிகா என்னத்துக்கான சான்ஸ் இருக்கும்? நானே சொல்றேன். அது உங்களுக்கு இது மற்றது மொமெண்டம் உங்களுக்கு கஷ்டம்டா, இது உங்களுக்கு கெஸ் பண்றது இன்னும் கஷ்டமா இருக்கும். இது கொஞ்சம் கெஸ் பண்ணணும். அதாவது ஆல்ரெடி கேஜி எம்எஸ் மைனஸ் 2 வந்து நாம என்ன செய்யணுமா? கேஜி எம்எஸ் மைனஸ் 2 வந்து நாம ஃபோர்ஸ் செய்யணும். அதோட எம் ஸ்குவாட் என்ன மீனிங்டா கேஜி எம்எஸ் மைனஸ் 2ஓட இன்னொரு எடிஷனலா ஒரு எம் வந்து நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இன்டூ எம். அப்ப ஃபோர்ஸ் இன்டூ மீட்டர். ஃபோர்ஸ் இன்டூ மீட்டர் என்ன? நியூட்டன் மீட்டர். ஃபோர்ஸ் இன்டூ மீட்டர் என்ன? நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர் என்னதுக்கு யூஸ் பண்றோம்? நியூட்டன் மீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து என்னதுக்கு?
நியூட்டன் மீட்டர் energy, என்னதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? மொமெண்ட் என்ன? மொமெண்ட்டுக்கு யூஸ் பண்றேன் என்ன? மொமெண்ட்டுக்கு யூஸ் பண்றேன். மொமெண்டம் இல்ல மொமெண்ட். ஒர்க்குக்கும் யூஸ் பண்றதான் என்ன? ஒர்க்குக்கும் நியூட்டன் மீட்டர் யூஸ் பண்றதான். ஆனா வாட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் ஒர்க் கேட்டிருக்காங்க என்ன? பேசிக் யூனிட் ஆஃப் ஒர்க். சரியா? அப்ப என்ன வரும் ஆன்சர்? பேசிக் யூனிட் ஆஃப் ஒர்க்குங்கிறதால என்ன வரும்? joule, ஜூல் வரும் என்ன? பேசிக் யூனிட் ஆஃப் ஒர்க் வந்து ஜூல் வரும். ரைட், அடுத்தது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன்னை பாருங்க. விச் organ ப்ரொடியூஸ் பைல்? சொல்லுங்க. இது எந்த யூனிட்ல விட தெரிக்குது? யோசிச்சு பாருங்க பாப்போம். எந்த யூனிட்ல எங்க படிச்சிருக்கோம்? பைல் grade level 6 6 யூனிட் என்ன? அதுல வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல பாருங்க. 6 யூனிட்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம். ரைட். இப்ப நாம பைல பத்தி ஒரு விஷயத்த எடுக்க போல, பைல பத்தி பேசுறதுக்கு 4 விஷயம் இருக்குது. எனக்கு ஞாபகம் இருக்கிற வகையில 4 விஷயம் உங்களோட புக்ல 4 விஷயம், அதாவது 4 பேராகிராஃபும் இல்ல, ஒரு 4 விஷயம் பைல பத்தி ஒரு 4 விஷயம் சொல்லாங்க. சரிதானே? அப்படிதான் உண்மையா நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன? எங்க ப்ரொடியூஸ் ஆகுது, எங்க ஸ்டோர் ஆகுது, தேர்ட் வந்து என்ன ஃபங்க்ஷன் செய்யுது, ஃபோர்த் வந்து எப்படி அது எக்ஸ்கிரேட் ஆகுது. பைல் வந்து எக்ஸ்கிரேட் ஆகுமா, பாடியில செக்ரேட் ஆகி ஸ்டோர் ஆகி ஒரு ஃபங்க்ஷனை செஞ்சு போட்டு கடைசியா வெளியால வந்துடும். எக்ஸ்கிரேஷன்ல அப்படி வெளியால வந்துடும். சரி, சொல்லுங்க பாப்போம். ஞாபகிக்குதா? எங்க முதலாவது எங்க ப்ரொடியூஸ் ஆகுது பைல்? எங்க ப்ரொடியூஸ் ஆகுது பைல்? அதான் இந்த கேள்வி. லிவர். சரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து லிவர் தான். எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்டா லிவர். செகண்ட் ஒன், எங்க ஸ்டோர் ஆகுது? அப்படியே கேள்வி கேட்கலாமா இல்லையா? எங்க ஸ்டோர் ஆகுது? கேர்ள் பிளடர். ஓகே, ஸ்டோர் ஆகுது. தேர்ட் ஒன், பைல் ஒரு பர்டிகுலரான ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று செய்யுது. என்ன ஃபங்க்ஷன்? 2020 எஸ்ஐல நாம பார்த்திருப்போம் நினைக்கிறேன். அந்த இது டைஜஸ்டிவ் சிஸ்டம் படிக்க போல பார்த்திருப்போம். என்ன பைல் ஃபங்க்ஷன்? என்னது? என்ன ஃபங்க்ஷன்? ஒரு வேர்ட்ல சொல்லுங்களேன் பாப்போம். அந்த ஒரு வேர்ட்ல சொல்லலாம் அந்த ஃபங்க்ஷனை. பைல் என்ன செய்யுது? எமல்சிஃபிகேஷன். என்ன எமல்சிஃபிகேஷன்? அதாவது என்னது? சேஞ்சிங் இல்லாட்டி டர்னிங் ஓ சேஞ்சிங் த லிபிட்ஸ் இன்டு ஸ்மால் droplets ஃபார் த ஈஸி டைஜஷன். அப்படித்தானே? லிபிட்ஸை வந்து என்ன செய்யுது? லிபிட்ஸை வந்து சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸா, ஸ்மால் ட்ராப்லெட்ஸா, சின்ன சின்ன போல்ஸா, ட்ராப்லெட்ஸா வந்து என்ன செய்யுதாம்? கன்வெர்ட் பண்ணுதாம், சேஞ்ச் பண்ணுதாம், மாத்துதாம். அதான் பைல வேல எமல்சிஃபிகேஷன் என்று சொல்ற. எப்படி அது ரிலீஸ் ஆகுது? வந்து ஃபீக்கல் மெட்டர் வந்து ஒரு வேஸ்ட் இல்ல, அது ஒரு என்னது, ஒரு ஸ்டார் மார்க்கான ஒரு விஷயம். எப்பயுமே எக்ஸ்கிரேட்டர் சிஸ்டம் படிக்க போல சொல்லுவாங்க, ஃபீக்கல் மெட்டர் வந்து ஒரு நாளும் என்னது, ஒரு இது இல்ல, வேஸ்ட் இல்ல, அது ஒரு என்னது எக்ஸ்கிரேட்டரி மெட்டர் இல்ல. சரிதானே? அப்படித்தானே? எக்ஸ்கிரேட்டரி பயோ கெமிக்கல் என்ன செல்லுலர் ரியாக்ஷனால வார ஒரு வேஸ்டேஜ் இல்ல. சரிதானே? அப்ப அதால வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபீக்கல் மேட்டர் வந்து என்னது, அது வந்து வேஸ்ட் இல்ல. ஆனா ஃபீக்கல் மேட்டரோட பைல் வந்து ரிலீஸ் ஆகும். ஃபீக்கல் மேட்டர் சரிதானே? டாய்லெட் என்ன, டாய்லெட் போக வந்து பைலும் வந்து என்ன செய்வான்? ரிலீஸ் ஆகும். அப்ப அதால தான் அது மஞ்சள் கலர்லிக்கான ரீசன் வந்து அதான், பைலும் ரிலீஸ் ஆகுறதால. அப்ப பாருங்க, பைல பத்தின இவ்வளவு விஷயம் இருக்குது அவங்களோட சிலபஸ்ல இருக்கிற விஷயம். இதெல்லாம் ஒவ்வொரு நாலேஜ். அப்ப இதெல்லாம் எங்க இருந்து இந்த நாலேஜ் வரும்டா? படிச்சு இல்ல, பேப்பர் செஞ்சு அதன் இப்படி நாலேஜ் வரும். சரிதானே? சும்மா டீச்சர்ஸ் வாயை பார்த்துட்டு இருந்து கொப்பியில எழுதி எடுத்தா, ரைட்டிங் புக்ல எல்லாத்தையும் எழுதி எடுத்தா மட்டும் இந்த நாலேஜ் வராது. நாம பேப்பர் செஞ்சு இந்த நாலேஜை கெயின் பண்ணி தேடி பைலங்கிறவர் யாருங்கிற நாலேஜை நாம இன்ட்ரெஸ்டா இருந்து படிச்சா மட்டும் நமக்கு வரும். சொல்லுது. ரைட், அடுத்தது. When two objects rub together, one of them charge positive by transferring dash to the other object. நான் நினைக்கிறேன் 2022 MCQ உண்டு என்ன, 2022 பாஸ்ட் பேப்பர் MCQ. சொல்லுங்க பாப்போம், என்ன ஆன்சர்? நாலாவதுக்கு நாலாவதுக்கு ஆன்சர் என்ன? எலக்ட்ரான். வெரி குட். நாலாவதுக்கு ஆன்சர் வந்து எலக்ட்ரான். எஸ், எலக்ட்ரான்.
நாலாவது ஆன்சர் வந்து எலக்ட்ரான். வெரி குட். சரிதான். இந்த கொஸ்டின் அதான் சொல்லுது என்னது, இதுக்கு சிம்பிளா நமக்கு தெரிய வேண்டிய நாலேஜ் என்ன தெரியுமா? எலக்ட்ரான்ங்கிறது நெகட்டிவ் சார்ஜ். இந்த நாலேஜ் சொல்லுன்னு பாருங்க. எலக்ட்ரான்ங்கிறது நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரன்ங்கிறது சார்ஜ் இல்லாத ஒருத்தர். சரியா? நியூட்ரன்ங்கிறது சார்ஜ் இல்லாத ஒருத்தர். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மூணு விஷயமும் சரியா நான் என்னது எக்ஸாமுக்கு ஒரு வீக்குக்கு முன்னுக்கு கிளாஸ் செய்யற பிள்ளைகிட்ட கேட்டும் தெரியாத பிள்ளையும் இருந்திரி. சரியா? உண்மையை சொல்லு. நீங்க உங்களோட கிளாஸ்ல இப்பயும் போய் சும்மா போய் கேட்டு பாருங்க. ஒரு ஒரு ஒருத்தர் உங்களுக்கு தெரிந்த கெஸ் பண்ணி ஒரு பிள்ளைகிட்ட போய் எலக்ட்ரான் என்ன சார்ஜ்னு கேட்டு பாருங்க. நெகட்டிவ் தெரியாம இருக்கும். சரிதானே? உங்களுக்கு தெரியான்னு சொல்லலையே நான், தெரியாத பிள்ளையும் இருக்குது. அந்த அளவுக்கு கேர்லெஸ், அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருந்தா எக்ஸாம் செய்ய இயலாதானே. அப்ப இதுக்குரிய நாலேஜ் என்னன்னு சொன்னா, எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அதால அதால இன்னொரு நாலேஜும் தேவை. என்னது? அட்டம்ஸ் வந்து என்ன சார்ஜ்ல இருக்கும்? அட்டம்ஸ் என்ன சார்ஜ் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அட்டம்ஸ் என்ன சார்ஜ்ல இருக்கும்? அட்டம்ஸ், எல்லா அட்டமும் என்ன சார்ஜ்ல இருக்கும்? ஹைட்ரஜன், நியோன், அதே மாதிரி ஆக்சிஜன், என்ன அட்டம் எடுத்தாலும் அது என்ன சார்ஜ்ல இருக்கும்? ஒரு அட்டம்ட சார்ஜ் என்ன? ஒரு அட்டம் என்ன சார்ஜ்ல இருக்கும்? ஒரு அட்டம் என்ன சார்ஜ்ல இருக்கும்? நல்ல யோசிங்க பாப்போம். ஒரு அட்டம் என்ன சார்ஜ் இருக்கும்? ஒரு அட்டமுக்குள்ள புரோட்டான்ஸ் இருக்கும், அது பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லிட்டேன். ஒரு அட்டமுக்குள்ள எலக்ட்ரான் இருக்கும், அது வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லிட்டேன். ஒரு அட்டமுக்குள்ள நியூட்ரான் இருக்கும், அதுக்கு எந்த சார்ஜும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ ஓவராலா ஒரு அட்டம் வந்து என்ன சார்ஜ்ல இருக்கும்? ஒரு அட்டமுக்கு என்ன சார்ஜ்ல இருக்கும்? ம், என்ன செய்யலாம்? கேள்வி கேட்காம படிச்சு தரது எனக்கு ஈஸி. எல்லாத்தையும் சும்மா சும்மா என்ன செய்யாலும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். கேள்வி கேட்டா நீங்க ஆன்சர் சொல்ல மாட்டேங்கலன்னு சொன்னா எனக்கு தான் டென்ஷன் ஆகும். எவ்வளவு சிம்பிளான விஷயம், நான் இது சொல்லி தந்திருப்பேன். எனக்கு தெரியும், நான் எத்தனை தடவை சொல்லி தந்திருப்பேன் எனக்கு தெரியும். மிகும் எட்டமுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ் என்ன சார்ஜ், அதான் எட்டம் என்ன சார்ஜ் என்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நியூக்ளியஸுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது, எட்டமுக்கும் வந்து ஒரு விஷயம், எட்டம்ட சார்ஜை பத்தின ஒரு 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 நாலேஜும் இருக்குது அதுக்குள்ள. நியூக்ளியஸ்ல சார்ஜை பத்தியும் ஒரு விஷயம் இருக்குது. சரியா? எட்டமெண்டா என்னது? ஃபர்ஸ்ட்ல இருந்து செல்ல போன எப்படி இது எட்டமெண்டா எப்படி இருக்குமாம்? அது வந்து உள்ளுக்கு என்ன நியூக்ளியஸ் ஒன்று இருக்கும். வளர்ச்சி ஆர்பிட்டல்ஸ், வளர்ச்சி என்ன சொல்லுவாங்க? அது எனர்ஜி லெவல் ஷெல்ஸ் என்ன சொல்லுவாங்க. என்ன ஒரு நியூக்ளியஸை சுத்தி எனர்ஜி லெவல்ஸ்ல என்ன செய்யுமெண்டா எலக்ட்ரான்ஸ் வந்து ஓடிக்கி இருக்கும். சரிதானே? எலக்ட்ரான் வந்து சுத்தி 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 ஓடிட்டு இருக்கும். நடுவுல என்ன இருக்குமாம்? நியூக்ளியஸ் இருக்குமாம் ஒரு அட்டம்ல. அந்த நியூக்ளியஸுக்குள்ள புரோட்டனும் நியூட்ரனும் இருக்குமாம். நியூக்ளியஸுக்குள்ள புரோட்டனும் நியூட்ரனும் இருக்குமாம். அத வளர்ச்சி இருக்கிற என்னது ஷெல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் வந்து ஓடி 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 இருக்குமாம், ரிவால்வ் ஆகிக்கே இருக்குமாம். சரிதானே? அப்ப இந்த நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரான்ஸுக்கும் இடையில ஒரு பெரிய கெப் கொண்டே இருக்குமாம், அவ்வளவு கெப்ஸ் இருக்குமாம். அதே மாதிரி இப்ப நியூக்ளியஸ் எடுத்தோம்டா அதுல என்ன சார்ஜ் இருக்குமென்னு கேட்டா, நியூக்ளியஸுக்குள்ள புரோட்டான் இருக்கிறதால நியூக்ளியஸ் பாசிட்டிவ்ல இருக்கும். ஆனா ஓவரால் அட்டம்ஸ் எடுத்து அதுல புரோட்டானும் இருக்குது நியூட்ரனும் இருக்குதுங்கிறதால அதுல பிளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அப்ப என்ன சார்ஜ் இருக்கும் ஓவராலா? ஜீரோ சார்ஜ். என்ன சார்ஜ்லெஸ், என்ன சார்ஜே இருக்காது, நோ சார்ஜ். என்ன நியூட்ரலா இருக்கும். அட்டம்ஸ் வந்து நியூட்ரலா தான் இருக்கும். ஏன்? அதுல எத்தனை புரோட்டான் இருக்குதோ அத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதோ அத்தனை நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதோ அவ்வளவு நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும் அதுல. ஓகேவா? ரைட். இப்ப இந்த இவ்வளவு நாலேஜையும் வச்சுதான் இந்த கொஸ்டினை செய்யலாம். எப்படி? இப்ப ஒரு அட்டம்ல வந்து எலக்ட்ரான் மைனஸ்ங்கிறதால எலக்ட்ரான் வெளியால போனா அந்த அந்த அட்டம் வந்து என்ன சார்ஜுக்கு சார்ஜா சேஞ்ச் ஆகும், என்ன சார்ஜா மாறும்? இப்ப எலக்ட்ரான் போனா இப்ப அது என்னவா மாறிடும்? அந்த அட்டம், அந்த ஒப்ஜெக்ட், அந்த அட்டம் சொல்றது இப்ப ஒப்ஜெக்ட்னு சொல்லாங்க. ஒரு ஒப்ஜெக்ட்ல எலக்ட்ரான் போனா அந்த ஒப்ஜெக்ட் இப்ப என்ன சார்ஜ் ஆயிடும்? என்ன சார்ஜ் ஆகும்?
எலக்ட்ரான் பெய்து. எலக்ட்ரான் போனா இப்ப சும்மா சொல்லுவோமே 20 எலக்ட்ரானும் 20 புரோட்டானும் இருக்குன்னு வைப்போம். 20 எலக்ட்ரான் 20 புரோட்டான். கிளியரா? ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க Yes. சொல்றேன். ஆஹ் இங்க பாருங்க. சரி, நான் ஒயிட் போர்ட்ல எழுதி காட்டுறேன் பாருங்க. 20 20 எலக்ட்ரானும் 20 புரோட்டானும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்ப இதுல நான் ஒரு 5 எலக்ட்ரானை ரெடியூஸ் பண்றேன். -5 எலக்ட்ரான். 5 எலக்ட்ரானை நான் ரெடியூஸ் பண்ணினா இப்ப இந்த சார்ஜ் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்ப இந்த சார்ஜ் எப்படி இருக்கும்? 15 எலக்ட்ரானும் 20 புரோட்டானும் இருக்கும். 15 எலக்ட்ரானும் 20 புரோட்டானும். அப்ப 15 மைனஸும் 20 பிளஸும் போயிடும். என்ன இப்போ ஓவராலா எனக்கு செல்ல போனா இப்ப எனக்கு நீங்க செல்ல போனா இதுல கேஸ் என்ன? ஓவராலா இதுல கேஸ் என்ன? இதுல கேஸ் என்ன வாய்க்கும்? ஓவராலா செல்ல போனா இதுல கேஸ் என்ன? ஓவராலா பாசிட்டிவ் 5 வரைக்கும். பாசிட்டிவ் 5 வரைக்கும். ஏன் 15 மைனஸும் ஆனா 20 பிளஸ். அப்ப பாசிட்டிவ் ஆயிடும். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகி போனா, எலக்ட்ரான் லூஸ் ஆனா, எலக்ட்ரானை லூஸ் பண்ணினா என்ன நடக்கும்? பாசிட்டிவ் ஆயிடும். எலக்ட்ரானை கெயின் பண்ணினா, எலக்ட்ரானை எடுத்துக்கு வந்தா நெகட்டிவ் ஆயிடும். சரியா? சோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லாங்கண்டா, when two objects rub together, one of them charge positive by transferring ஒன்று பாசிட்டிவ் ஆகுதாம். எப்படி? எதை டிரான்ஸ்ஃபர் பண்ணினா பாசிட்டிவ் ஆகும்? எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதால தான் பாசிட்டிவ் ஆகுது. விளங்கிட்டா? ரைட், அதான் அதுல இருக்கிற விஷயம். ஓகேவா? ரைட். Question number 5. What is the following? Which of the following about electromagnetic waves? எங்க இருக்குது? grade 11 எத்தனாவது யூனிட்? electromagnetic waves 4வது யூனிட் என்ன? grade 11 4th யூனிட். grade 11 4th யூனிட் என்ன? எடுங்க பாப்போம். 4வது யூனிட்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ பத்தி கொஞ்சம் விஷயம் சொல்லுவாங்க பாருங்க. 4வது யூனிட்ல பேஜ் நம்பர் எங்க இருக்குது? பேஜ் நம்பர் 81. எஸ், பேஜ் நம்பர் 81. 3 விஷயம் சொல்லாங்க பாருங்க. 3 விஷயம். சரியா? 3 விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன், electromagnetic waves are not affected by electric or magnetic field. இந்த விஷயத்தை 4 நான் ஏன் செய்யணும்டா, இது 2க்கு பிரேக் பண்ணி சொல்லுவாங்களா? என்னது தனித்தனியே சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டாலையும் என்னது எஃபெக்ட் ஆக மாட்டா, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸாலையும் எஃபெக்ட் ஆக மாட்டா. சரிதானே? அது இவங்க சேர்த்து சொல்லியிருக்காங்க. என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அந்த பேர்ல இருக்கு என்ன? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். சரிதானே? அப்ப மின்காந்த அலைகள், அதுல எலக்ட்ரிசிட்டியும் இருக்கும், மேக்னெட்டிசம் இருக்கும். அதால எலக்ட்ரிக் ஃபீல்டுலையும் இது எஃபெக்ட் ஆக மாட்டா, மேக்னெட்டிக் ஃபீல்ட்லையும் எஃபெக்ட் ஆக மாட்டா. சரிதானே? 2 விஷயம். அடுத்தது, do not require a material medium for the propagation. For example sunlight. இந்த சன்லைட் அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த ஸ்பேஸ்ல இருந்து இந்த ஏர்த்துக்கு வாரன்னு சொன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு என்னது எந்த மீடியமும் தேவையில்லை. இதுக்கு ஸ்பெசிபிக்கான ப்ரொபகேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்றதுக்கு என்ன ட்ராவலிங், அது ட்ராவல் பண்றதுக்கு எந்த மீடியமுமே அவசியம் இல்லை. ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்க, ட்ராவல் at the speed of 3 into 10 to the power 8 ms minus 1 in a vacuum. ஒரு vacuum என்ன மீனிங்? எந்த மீடியமும் இல்ல. vacuum ஏர் இல்ல, ஸ்பேஸ் என்ன ஏர் கூட இல்ல. ஏர் இல்லாத என்னது தமிழ்ல சொல்ல போனா வெற்றிடம் ஒன்றுமே இல்ல, அதுக்குள்ள ஒன்றுமே இல்ல. சரிதானே? இப்ப ஒரு சும்மா ஒரு எம்டி பாக்ஸ் எடுத்து இல்லைன்னா அதுக்குள்ள காத்தாவது இருக்கும். அந்த எம்டி பாக்ஸுக்குள்ள இருக்கிற காத்து நம்ம வேக்யூம் பம்ம வச்சு வெளியால ரிலீஸ் பண்ணினா அதுக்குள்ள எந்த மீடியமும் இல்ல. யாரும் இல்ல, லிக்விட் இல்ல, சொலிட் இல்ல, எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாத ஒரு இடம் தான் வேக்யூம். அந்த வேக்யூம்ல இந்த வேவ்ஸ் 3 into 10 to the power 8 ms minus 1 ஸ்பீட்ல என்ன செய்யுமா போகும். இது என்னத்துல ஸ்பீட்? இந்த 3 into 10 to the power 8 சொல்றது என்னத்துல ஸ்பீட்? ஸ்பீட் ஆஃப் லைட். என்ன சொல்ல? ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகேவா? அப்ப சொல்லுங்க, எது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எது இதுல? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எது இதுல? need a medium to propagate. need a medium to propagate. இந்த விஷயம் need a medium to propagate. இதுக்கு ஒரு மீடியம் தேவையே இல்லை நமக்கு. ரைட். இந்த ஆறாவது கேள்வி என்ன விஷயம்?
ஏர்த்ல எத்தனை நியூட்டன் இருக்கோ ஏர்த்ல எத்தனை நியூட்டன் இருக்குதோ அதுல 1/6 டைம் என்னது 6 டைம் சின்னதா இருக்குமே 6ஆல டிவைட் பண்ணணும். ஏர்த்ல இருக்கிற இது என்னது வெயிட் நியூட்டனை 6ஆல டிவைட் பண்ணினா தான் 3 கிராவிட்டியோட சேர்த்து வரும். சரிதானே? 3 இது வரும், என்னது வெயிட் வந்து வரும். ஓகேவா? அதுக்கு இவங்க எப்பயுமே எடுக்கிற எக்ஸாம்பிள் இந்த 600 நியூட்டன் தான். ஏர்த்ல 600 நியூட்டன் என்றா மூணுல எத்தனை நியூட்டன் ஆயிக்கும்? ஏர்த்ல 600 நியூட்டன் என்றா மூணுல எத்தனை நியூட்டன் ஆயிக்கும்? எத்தனை நியூட்டன்? ஏர்த்ல 600 நியூட்டன் என்றா மூணுல எத்தனை நியூட்டன் ஆயிக்கும்? 6ஆல டிவைட் பண்ணணும்னு சொல்றாங்களே. 100 நியூட்டன் 100 என்ன? அதாவது ஏர்த்ல 600 நியூட்டன் என்றா மூணுல வந்து 100 நியூட்டன், மூணுல வந்து 100 நியூட்டன். ஆனா இந்த கொஸ்டின்ல வெயிட்ட கேட்கல, மாச கேட்காங்க. வெயிட் அப்ப இன்னொரு நாலேஜ் நமக்கு தேவை. என்ன நாலேஜ்? வெயிட்டுக்கும் மாசுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் என்ற நாலேஜ் ஒன்று தேவை நமக்கு. என்ன வெயிட்டுக்கும் மாசுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லுங்க பாப்போம். வெயிட்டுக்கும் மாசுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இப்ப நீங்க சென்னையில 100 நியூட்டன் உண்டு, அது வெயிட். மாஸ்ல சொல்லண்டா எத்தனை கிலோகிராம்? என்ன எத்தனை கிலோகிராம்? அப்ப 100 நியூட்டன் உண்டா 100 நியூட்டன் உண்டா கிலோகிராம்ல செல்லக்குள்ள எத்தனைல செல்லுவேன் நீங்க? 100 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு எத்தனை கிலோகிராம்? எத்தனை கிலோகிராம்? 100 நியூட்டன் சொல்றது எத்தனை கிலோகிராம்? 10 10 கிலோகிராம். என்ன 10 கிலோகிராம்? விளங்கிட்ட ஆன்சர் என்னண்டு? ஆன்சர் என்ன? 10 கிலோகிராம். ஆன்சர் வந்து 10 கிலோகிராம். எப்படி ஆன்சர் எப்படி எடுத்துனான்? 600 100 நியூட்டன் ஆன்சர் 100 கிலோகிராம். 10 கிலோகிராம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 நியூட்டன் 10 கிலோகிராம். அப்ப இதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏர்த்தை விட மூணுல வந்து 6 டைம்ஸ் சின்னது. ஸோ 6ஆல டிவைட் பண்ணணும். சப்போஸ் 3 தந்து ஏர்த்துக்கு கேட்டா 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இப்ப ஏர்த்தை தந்து 3க்கு கேட்கறதால 600 நியூட்டன் டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 நியூட்டன். ஸோ 100 நியூட்டன் செல்ல போல என்ன வரும்? 100 நியூட்டன் அது நியூட்டன்ல கேட்கல, அவங்க கேட்காங்க மாஸ். அப்ப 100 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10 கிலோகிராம். சரிதானே? ரைட். அடுத்தது, the chlorosis is matured leaves due to the chlorosis in matured leaves. சரியா? இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஒரு கேள்வி. ஸ்டாண்டர்டான கேள்வின்னு சொன்னா நார்மலா எந்த டிசீஸ் இந்த குளோரோசிஸ்ங்கிற டிசீஸ் இருக்குதானே பாருங்க, புக்கை பாருங்க. கிரேட் 10 சரியா? கிரேட் 10 ஃபெஸ்ட் யூனிட்ட பாருங்க. கிரேட் 10 ஃபெஸ்ட் யூனிட்ல இந்த இத பாருங்க, பேஜ் நம்பர் 17 பாருங்க. முதலாவது புக்ல பேஜ் நம்பர் 17 எடுங்க பாப்போம். பேஜ் நம்பர் 17 பாருங்க. இந்த குளோரோசிஸ்ங்கிற வேர்ட் வந்து 4 பேருக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த குளோரோசிஸ்ங்கிற வேர்ட் வந்து 4 எலிமெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நல்லா பாருங்க. பேஜ் நம்பர் 17லயும் இருக்கு, 18லயும் இருக்கு. பாருங்க, குளோரோசிஸ்ங்கிற வேர்ட். குளோரோசிஸ்ல வந்து 4 டிஃபரெண்டான குளோரோசிஸ் வருமாம் அந்த டிசீஸ்ல. என்னென்ன பாருங்க 17ல. குளோரோசிஸ் இன் மெச்சுவர் லீவ்ஸ். மெச்சுவர் லீவ்ஸ் அண்ட் நைட்ரஜன் lack of deficiency, the deficiency in the lack of என்னது நைட்ரஜன். நைட்ரஜன் குறைஞ்சா வாரது குளோரோசிஸ் இன் மெச்சுவர்ட் லீவ்ஸ். விளையாண்டா அது நைட்ரஜன் குறைஞ்சா வாரது. இன்னொரு குளோரோசிஸ் இல்லாங்க பாருங்க, குளோரோசிஸ் இன் லீவ்ஸ். காமனா அது மெச்சுவர்ட் லீவ்ஸும் இல்ல, டெண்டர் லீவ்ஸும் இல்ல, என்னது லீவ்ஸ். பொதுவாகவே வந்து லீவ்ஸ்ல வந்தா அது என்ன? பொட்டாசியத்துல டெஃபிஷியன்சியால வாரதான் அது. அடுத்தது என்ன? குளோரோசிஸ் இன் டெண்டர் லீவ்ஸ். டெண்டர் என்ன? யங்கான லீவ்ஸ். என்ன? துளிர் என்ன? யங்கான லீவ்ஸ், டெண்டர் லீவ்ஸ். அந்த டெண்டர் லீவ்ஸ்ல வாரது வந்து அயன் டெஃபிஷியன்சியால வாரது. இன்னொன்று பாருங்க, குளோரோசிஸ் இன் வெயின்ஸ் அண்ட் ஏரியாஸ் பிட்வீன் வெயின்ஸ். அந்த இலையிட இருக்கிற வெயின்ஸ் என்ன? இலையிட நரம்பு என்ன? வெயின்ஸ். இலையிட நடுவுலையும் அதுல அந்த லீஃப்ல வார வெயின்ஸ்லயும் குளோரோசிஸ் எஃபெக்ட் ஆனா அது வந்து என்ன திறன்னு சொன்னா சல்ஃபர். பாருங்க, அப்ப இது இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு. ரைட். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? இப்ப சொல்லுங்க பாப்போம் ஆன்சர்.
குளோரோசிஸின் என்னது மெச்சூரிட்டி நைட்ரோஜன். நைட்ரோஜன் பாத்தீங்களா? சல்ஃபர், பொட்டாசியம், அயன். அப்ப சும்மா இதுக்கு கெஸ் பண்ணிடலாம், ஆன்சர் போடலாம். அப்ப சரியா படிச்சுதான் இதுக்கு ஆன்சர் போடலாம். ஒரே ஒரு வேலை செய்யலாம். என்னன்னு செய்யணும், இந்த கிரேட் 10 இந்த ஃபெஸ்ட் யூனிட் இருக்கு தானே, இந்த கிரேட் அண்ட் ஃபெஸ்ட் யூனிட் கேளுமெண்டா ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபெஸ்ட் யூனிட்லயும் மாதிரி யூனிட் நம்பர் 6 சரிதானே? ரைட், பாருங்க என்னது இந்த ஃபெஸ்ட் யூனிட் என்ன சொன்னேன், இந்த ஃபெஸ்ட் யூனிட் இருக்கு தானே, இந்த ஃபெஸ்ட் யூனிட்டையும் யூனிட் நம்பர் 6 இருக்குதானே, யூனிட் நம்பர் 6 கிரேட் அண்ட் இந்த அதுல வந்து இந்த ஆர்கனல்ஸ் இருக்குதானே, செல்ஸ்ல வர ஆர்கனல்ஸ், இதுல ஃபங்க்ஷன்ஸ் பர்டிகுலரா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து அதே மாதிரி மைட்டோசிஸ், என்னது மியோசிஸ்ட இருக்கிற டிஃபரன்சியேஷன், அதே மாதிரி யூனிட் நம்பர் 13ல டைவர்சிட்டியில பிளான்ட்ல வர டைவர்சிட்டிஸ், அதே மாதிரி எனிமல்ட டைவர்சிட்டிஸ், வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ், அவங்களோட ஃபங்க்ஷன், அவங்களோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எப்படி எம்சிக்யூல கண்டுபிடிக்கிற ஒரு 4 ஃபீச்சரை தந்து எழுதக்குள்ள வந்து என்னென்ன எனிமலை வந்து இது வந்து ரெப்டீலியா பத்தி பேசுறாங்களா, எம்ஃபிபியாவை பத்தி பேசுறாங்களா, இல்ல நைடேரியாவை பத்தி பேசுறாங்களா, சரிதானே, எனலிடாவை பத்தி பேசுறாங்களா, மெமேலியாவை பத்தி பேசுறாங்களான்னு கெஸ் பண்ற அளவுக்கு அதுல கீ பாயிண்ட்ஸையும் எழுதி வச்சு அதையும் ஷார்ட் நோட்ஸா எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேற இன்னொரு பயாலஜிக்கல் இது என்ன வந்து என்னன்னு சொன்னா, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல வந்து சரிதானே, இந்த மென்சுவல் சைக்கிள்ல வந்து என்னென்ன ஹோமோன்ஸ் வந்து எல்ஹெச் ஹோமோன்ஸ், எஃப்எஸ்ஹெச் ஹோமோன் சொல்லுவாங்க. அப்ப என்னென்ன பேஸ், ஒவ்வொரு பேஸ் பாத்திக்கோம், என்ன லியூட்டினேசிங் பேஸ் என்று படிச்சிருப்போம், அதே மாதிரி கிராஃபியன் பேஸ், அப்படி என்னென்ன இடத்துல வந்து என்னென்ன ஹோமோன்ஸ் வந்து ரிலேட் ஆகுதுங்கிறதையும் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நான் தந்திரிப்பேன் இதெல்லாம். அதே மாதிரி மெயினா வந்து திரும்ப கிரேட் 11க்கு வரக்குள்ள வந்து ஃபெஸ்ட் யூனிட்ல கட்டாயம் கேட்பாங்க, என்னது இந்த டிஷ்யூஸ், என்ன அனிமல் டிஷ்யூல வந்து இது வந்து என்னது கார்டியக் மசில் டிஷ்யூவா, இல்ல இது வந்து என்னது ஸ்மூத் மசில் டிஷ்யூவா, அதுல கேரக்டர் என்னன்றதை கெஸ் பண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இது என்னது இந்த பெரன் கைமா, கொலன் கைமா, ஸ்க்ளரன் கைமா, அதுல எப்படி கெஸ் பண்ணி எடுக்கிற. மற்றது ஃப்ளோயம் ஜைலம்லையும் வந்து அதுல எது ஃப்ளோயமுக்குரியது, எது ஜைலமுக்குரியது, இப்படி பேசிக்கான விஷயங்களை வந்து கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸ் எழுதி எப்படியும் நீங்க திரும்ப திரும்ப அதை படிச்சு அதை சரியா ஞாபகம் வச்சுக்கொள்ள பாருங்க, சரிதானே? அது உங்களோட கையில தான் இருக்குது. அப்ப எக்ஸாமுக்கு முந்தி ஒரு 1 வீக்குக்கு முன்னுக்கு இல்லாட்டி எக்ஸாமுக்கு முந்தி நண்டு சரி இதை திரும்ப எடுத்து படிச்சு பாடமாக்கி போங்க. என்னோட இது எப்படி மறக்கிற ஒரு விஷயம் தானே, என்னதான் திரும்ப திரும்ப இது கொஸ்டின் செய்யறதால வார நாலேஜ் இல்ல. பயாலஜில வார சில சப்ஜெக்ட் எப்படின்னா கொஸ்டின் செய்யறதால ஆன்சர் மட்டும் தான் தெரிய வருமே தவிர அந்த பர்டிகுலரான அந்த சப்ஜெக்டுக்குரிய நாலேஜ் நமக்கு கிடைக்காது. அந்த நாலேஜ் வேணுமெண்டா பயாலஜியை நம்மளோட கையால எழுதி ஷார்ட் நோட்ஸ் ஆக்கி அதை முன்னுக்கு ஒட்டி வச்சுக்கொள்றதாலையும் இல்ல ஒரு ஷார்ட் நோட்ஸை நீங்க திரும்ப திரும்ப சும்மா ஃப்ரீ டைம்ல பார்த்து பாடமாக்குறதாலையும் தான் என்ன செய்யலாம், அந்த பயாலஜில அந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கலாம், சரிதானே? ரைட், அவங்களுக்கு ஒரு நட்டம் வேற போறது இல்லை, ஒரு நஷ்டம் இல்லை. உங்களோட லைஃப் லாங் அந்த ஞாபகம் வச்சுக்கிங்க, லைஃப் லாங் அது உங்களுக்கு பிரயோஜனப்படுற ஒரு விஷயம் தான். இந்த எக்ஸாமோடையே முடிகிற விஷயமும் இல்லை, சரிதானே? பயாலஜில அது ஒரு இஷ்யூவே இல்லை. நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கிறதால உங்களுக்கு ஒன்றும் குறைய போறதும் இல்லை. ஸோ அதை பர்டிகுலரா அதை எடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிதானே? ரைட், 8வது கொஸ்டினை பாருங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம். 8வது கொஸ்டின், இதுக்கு நான் நோட்ஸ் தந்திருக்கேன். இந்த 8வது கொஸ்டினுக்கு நான் வந்து ஷோர்ட்டா ஒரு நோட்ஸ் தந்திருக்கேன். என்னது, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு 3 எடுத்து 3ஐயும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி தந்திருக்கேன். என்னது 3 கேட்டகரியில எது லிஸ்ட் அவுட் பண்ணலாம், சரிதானே? இன்ஷா அல்லாஹ் நான் இதுல இந்த கொஸ்டின் வந்து ஸ்கீமிக்கு தான், ஸ்கீம் சொன்னா இந்த கொஸ்டினுக்குரிய பர்டிகுலர் போர்ஷன்ஸ் இருக்கிற நாலேஜஸ் இருக்குதானே, அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன், சரிதானே? நான் அதை செஞ்ச கிளாஸ் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன், சரிதானே? இன்ஷா அல்லாஹ் என்னன்னு சொன்னா சொல்லுங்க பாப்போம். ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் நாம ஒரு 4 கேட்டகரியில பிரிக்கலாம். 4 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா என்னது டென்சிட்டி, அதுல டென்சிட்டி இன் நார்மல் ஏர், டென்சிட்டி இன் நார்மல் ஏர்ங்கிற ஒரு கேட்டகரியில டிவைட் பண்ணலாம். செகண்ட் கேட்டகரி என்ன இதுல டிவைட் பண்ணலாம், கம்பஷன், என்ன கம்பஸ்டிபிலிட்டி, அந்த என்னது அதுல கம்பஸ்டிங் எபிலிட்டி, கம்பஸ்டிபிலிட்டி, அது வந்து பேர்னிங் கேஸா இல்ல என்னது சப்போர்ட்டரா இல்ல நான் சப்போர்ட்டரா நாட் சப்போர்ட்டராங்கிறத பத்தி என்னது அந்த ஒரு விஷயமும் படிக்கலாம், சரிதான்? அப்ப டென்சிட்டி, கம்பஸ்டிபிலிட்டி. மூணாவது வந்து என்னது, மூணாவது வந்து சொலிபிலிட்டி, சொலிபிலிட்டி இன் வாட்டர், சொலிபிலிட்டி இன் வாட்டர்.
நாலாவது வந்து என்னது செப்பரேட்டிங் மெத்தட் என்ன இல்லாட்டி கலெக்டிங் மெத்தட். ஒவ்வொரு கேஸையும் நாம எப்படி கலெக்ட் பண்ணி எடுப்போம். டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏர், டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர், அப்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏர் என்று படிச்சுப்போம் என்ன. அப்ப இதுல எந்த மெத்தட்ங்கிற அந்த 4 கேட்டகரிக்குள்ளேயும் இந்த 3 விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த கொஸ்டின் இப்படியான டைப் கொஸ்டினுக்கு அந்த ஒரு சார்ட்டை நீங்க படிச்சாலே போதும். இப்படி இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் எழுதலாம். ஓகேவா? பாருங்க, இதுல can be burned easily, can be burned easily என்று சொன்னா H2 O2 CO2 யாரு வர மாட்டார். can be burned easily என்றா யாரு வர மாட்டா. பேர்னிங்க்கு சம்பந்தம் இல்லாதவருங்க போல H2 O2 CO2 யாரு வர மாட்டார். ஞாபகப்படுத்துங்க. என்ன கேக்குதா நான் பேசுறது? யாரு வர மாட்டார். can be burned easily யாரு வர மாட்டார். யாரு வந்து பேர்னிங்க்கு எகெயின்ஸ்ட் ஆன ஒருத்தர் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷருக்கு எல்லாம் யூஸ் பண்றது யாரு? பேர்ன வந்து என்னது யாரு? ஹைட்ரஜன் இல்லையே. அப்ப வாங்கோ, அப்ப உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்ல. அப்ப எடுங்க, செகண்ட் புக் எடுங்க சொல்றேன். கிரேட் என்ற செகண்ட் புக்ல 16வது யூனிட்ல கடைசியா பாருங்க. கிரேட் என்ற செகண்ட் புக்ல, கிரேட் என்ற பார்ட் 2, கிரேட் என்ற செகண்ட் புக்ல யூனிட் நம்பர் 16க்கு வாங்க. யூனிட் நம்பர் 16, யூனிட் நம்பர் 16ல பாருங்க. பேஜ் நம்பர் 103ல இருந்து போங்க. பேஜ் நம்பர் 103ல பாருங்க. ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் யாரு? ஹைட்ரஜன் என்ன சொல்லாங்க? ஹைட்ரஜன் கம்பஸ்டிபிள் கேஸா இல்ல என்னது நான் சப்போர்ட்டரா? என்ன சொல்லலாம்? ஹைட்ரஜனை பத்தி என்ன சொல்லாங்க? பேஜ் 103. இட் இஸ் அ கம்பஸ்டிபிள் கேஸ். ஹைட்ரஜன் ஒரு கம்பஸ்டிபிள் கேஸ். சரியா? ஹைட்ரஜன் ஒரு கம்பஸ்டிபிள் கேஸ். அப்ப ஆக்சிஜனை பாருங்க. பேஜ் 105ல ஆக்சிஜனை பாருங்க. என்ன சொல்லலாம் ஆக்சிஜனை பத்தி? A supporter of combustion. ஆக்சிஜனுக்கு என்ன சொல்லுவாங்க? A supporter of combustion. A supporter of combustion. Oxygen. Next one. கார்பன் டை ஆக்சைடுக்கு வாங்க. கார்பன் டை ஆக்சைடுக்கு it neither burns no supports combustion. அது burn ஆகுறதும் இல்ல, அது கம்பஷனுக்கு சப்போர்ட் பண்றதும் இல்ல. சரியா? அப்ப இப்ப சொல்லுங்க பாப்போம். யாரு இந்த யார வந்து can be burned easily என்றா எந்த ஆன்சரை போய் delete பண்ணலாம்? எந்த ஆன்சரை delete பண்ணலாம்? கார்பன் டை ஆக்சைடுங்கிற ஆன்சரை delete பண்ணலாம். கார்பன் டை ஆக்சைடுங்கிற ஆன்சரை delete பண்ணலாம். ஓகேவா? அப்ப இப்ப நம்மளோட ஆன்சர் வந்து ஒன்று ஆக்சிஜன் ஆயிக்கும் இல்லாட்டி ஹைட்ரஜன் ஆയിരിக்கும். சரி, அடுத்தது செகண்ட் பாயிண்ட். டென்சிட்டி இஸ் லெஸ் தென் நார்மல் ஏர். அங்க வாங்க பாப்போம். ஹைட்ரஜன் டென்சிட்டி என்ன? ஹைட்ரஜன் டென்சிட்டி வந்து என்ன சொல்லாங்க? ஹைட்ரஜன் டென்சிட்டி என்ன சொல்லாங்க? லெஸ் தென் நார்மல் ஏர். பாருங்க, ஹைட்ரஜன் டென்சிட்டி வந்து ஹைட்ரஜன் இஸ் லெஸ் தென் நார்மல் ஏர். அதே மாதிரி ஆக்சிஜன் டென்சிட்டியை பாருங்க. ஆக்சிஜன் டென்சிட்டி வந்து ஹையர் தென் நார்மல் ஏர். ஆக்சிஜன் டென்சிட்டி வந்து ஹையர் தென் நார்மல் ஏர். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்டா ஒரு விஷயம் சொல்லி தரேன் பாருங்க. கம்பஸ்டிபிள் என்று சொல்லக்கொள்ள வந்து கார்பன் டை ஆக்சைடு வராது. சரியா? கார்பன் டை ஆக்சைடை கண்டுபிடிக்கிற ஈஸியான ட்ரிக் என்னன்னு சொன்னா, கம்பஷன் என்று சொன்னா கார்பன் டை ஆக்சைடு வராது. நான் சப்போர்ட்டர் இல்லாட்டி not supporting for the combustion என்று சொன்னா அது யாருன்னா கார்பன் டை ஆக்சைடு தான். சரிதானே? it neither burns no supporting the combustion என்று சொல்லுவாங்க. என்னது? அது பேர்ன் ஆகுறதும் இல்ல, அது கம்பஷனுக்கு சப்போர்ட் பண்றதும் இல்ல. யாரு? CO2. அப்ப இந்த கீ பாயிண்ட வச்சுக்கிட்டு CO2 கண்டுபிடிக்கலாம். ஹைட்ரஜனை கண்டுபிடிக்கிற கீ பாயிண்ட் என்ன தெரியுமா? the density of hydrogen is less than normal air. less than normal air. இதான் ஹைட்ரஜனை கண்டுபிடிக்கிற கீ பாயிண்ட். அப்ப லெஸ் தென் நார்மல் ஏர் நிக்கிறதால ஷூரா இந்த ஆன்சர் யாரை பத்தி பேசுறாங்க? இந்த ஆன்சர் ஹைட்ரஜனை பத்தி பேசுறாங்க. கிளியரா? ஹைட்ரஜனை பத்தி பேசுறாங்க. 9வது கேள்வியை பாருங்க. வாட் இஸ் த மோல் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இன் 10 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்? எத்தனையோ தடவை செஞ்சிருக்குது. இதுக்கு முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ஞாபகப்படுத்துங்க பாப்போம். இதுல முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்ன? இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன? இதுல
முதலாவது எப்பயுமே இப்படியான ஒரு கேள்வி தந்தா ஃபெஸ்ட்டுக்கு நாம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ஃபெஸ்ட்டுக்கு கல்சியம் கார்பனேட் என்னத்தை கண்டுபிடிக்கணும்? கல்சியம் கார்பனேட் CaCO3. இதுல உங்களுக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கல்சியம் கார்பனேட்டுக்கு CaCO3 அவங்க தரல. இதான் அவங்க தராத ஒரு விஷயம். கல்சியம் கார்பனேட்டுக்கு அவங்க CaCO3 தரல. அப்படின்னு என்ன மீனிங்? கல்சியம் கார்பனேட் என்ன மீனிங்? CaCO3 என்ன நம்பரை கண்டுபிடிக்கணும்? கல்சியம் கார்பனேட் என்ன நம்பர் வேணும் நமக்கு? எது வேணும் நமக்கு? ரிலேட்டிவ் molecular mass, RMM. என்ன ரிலேட்டிவ் molecular mass? என்ன கல்சியம் கார்பனேட் ரிலேட்டிவ் molecular mass? கல்சியம் 40 plus 12 48. என்ன ஆக்சிஜன் வந்து 3 இருக்கு. CaCO3 என்ன ஆக்சிஜன் 3 இருக்கும். அப்ப 3 into 16 வந்து 48. ஸோ என்ன வரும்? 100 100 கிராம் வரும். ஓகேவா? 100 என்ன RMM 100 அதுல இருந்து நாம ஒரு விஷயம் எடுக்கலாம். என்ன 100 gram of CaCO3 is equal to 1 mole. 100 gram of CaCO3 is equals to 1 mole. கிளியரா? எப்படி சொல்றாங்க? முதலாவது விஷயம் சரிதானே? எப்படி சொல்றாங்க? CaCO3 RMM relative molecular mass of என்னது? CaCO3 relative molecular mass of CaCO3 வந்து 100. இதுல இருந்து என்ன செல்ல எலிமெண்டா? 100 கிராம் சொன்னமெண்டா அது வந்து 1 மோலா இருக்கும். 100 கிராம் வந்து 1 மோலா இருக்கும். ஆனா கொஸ்டின்ல கேட்காங்க 10 கிராம் அப்படின்னு. எப்படி கண்டுபிடிக்கிற? 100 கிராமுக்கு தான் 1 மோல். 100 கிராமுக்கு தான் 1 மோல். ஸோ இன்டூ 10 கிராமுக்கு எத்தனை பாத்தீங்கன்னா சரி, 10 கிராமுக்கு எத்தனை பார்த்தா சரி, என்னது 0 எல்லாம் கட் பண்ணினா கடைசி ஆன்சர் என்ன வரும்? 0 எல்லாம் கட் பண்ணினா கடைசி ஆன்சர் என்ன வர போகுது? நல்லா பாருங்க பாப்போம். என்ன வரும்? 100 கிராமுக்கு தான் 1 மோல். ஏனென்றா அது RMM வந்து 100. அது ரிலேட்டிவ் மொலிக்யூலர் மாஸ் 100ங்கிறதால 100 கிராமுக்கு 1 மோல் சொல்றதால என்ன வரும்? 0.1 வரும் ஆன்சர். 0.1 வரும் ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்தது, வாட் இஸ் பொல்யூட்டன் கண்ட்ரிபியூட்டிங் ஃபார் abnormal growth of algae in the pond? algae in the pond. சரியா? algae in the pond. இதுல இது வந்து கிரேட் 11 வந்து 15வது யூனிட். என்ன கிரேட் 11 வந்து 14வது யூனிட். என்ன 15 யூனிட் லாஸ்ட் ஒன். என்ன 15 யூனிட். சரிதானே? கொஞ்சம் எடுங்க பாப்போம் குயிக்கா. நான் சொல்றேன். கிரேட் 11 சரியா? கடைசி யூனிட்ல சரிதானே? கடைசியில பாருங்க. கடைசியில இந்த பேஜ் நம்பர் 190, பேஜ் நம்பர் 191ல இருந்தே பாருங்க. பேஜ் நம்பர் 191 எடுத்துட்டீங்களா? குயிக்கா எடுங்க பாப்போம். பேஜ் நம்பர் 191ல இருந்தே பாருங்க. ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்குவாருன்னா இன்ஷால்லா இதுல நோட்ஸ் அனுப்புறேன் நான். இதுல எழுதின நோட்ஸ் இருக்குது. ஒவ்வொருண்டா அவங்களுக்கு எழுத சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாம இன்ஷால்லா நான் இதை சொல்றேன். இந்த நோட்ஸ் அனுப்புறேன் நான் உங்களுக்கு. பிரச்சனை இல்லை. பாருங்க, முதலாவது விஷயம் சரிதானே? முதலாவது விஷயம் என்ன சொல்றாங்க? எடுத்துட்டீங்களா? 191 adverse effect of environmental pollution. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து acid rain. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து acid rain. புக்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. acid rainக்கு யாரு கோசன்ஸ்னா என்னது? oxides and nitrogen and sulfur. இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் தானே? யார் அன்லைன் பண்ணுங்க. acid rain யாரால நடக்குதுண்டா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். அதே மாதிரி ஆக்சைடு, நைட்ரஜன், சல்ஃபர். ஆக்சைடு, நைட்ரஜன், சல்ஃபர் இந்த மூணு இண்டஸ்ட்ரியல் வேஸ்டால வர விஷயம் தான் எனது acid rain. சரியா? செகண்ட் வந்து குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்க்கு யாரு ரீசன்டா? கிரீன் ஹவுஸ் கேசஸ். கிரீன் ஹவுஸ் கேசஸால வரதுதான் குளோபல் வார்மிங். சரியா? யாராருண்டா மீத்தேன், CFC இவங்கெல்லாம் வருவாங்க. சரியானே? என்னது கிரீன் ஹவுஸ் கேசஸ், CO2, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், CFC எல்லாம் வருவாங்க. சரிதானே? அடுத்தது சரியா? இதால என்னென்ன எஃபெக்ட் வரும்னு கேட்டா எனது போல கிளிசியர்ஸ் வந்து மெல்ட் ஆகும். குளோபல் வார்மிங்கால சி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியானே? சி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? சி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஐஸ் கிளேசர்ஸ் வந்து என்ன செய்யும்? இந்த ஐஸ் வந்து போலர் ரீஜன்ல இருக்கிற ஐஸ் மவுண்டன்ஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆகுறதால, உருகுறதால என்ன நடக்க போகுது? சி லெவல் வந்து கூடுது. சரிதானே?
அடுத்தது டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர். டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயருக்கு யார் ரீசன்? ஓசோனுங்கிறது என்னண்டா சரி நான் அந்த விஷயத்தையும் சொல்லனே. ஓசோனுங்கிறது வந்து O3 O என்றா ஆக்சிஜன் atom, O2 என்றா ஆக்சிஜன் கேஸ், O3 என்றா ஓசோன். அதாவது 3 ஆக்சிஜன் 3 atom சேர்ந்து வாரது மொலிகுல் தான் ஓசோன், O3. சரியா? இந்த O3 வந்து எதால வந்து டிப்ளீட் ஆகுதுன்னு சொன்னா, டிப்ளிஷேஷனுக்கு ஆகுதுன்னு சொன்னா, டிப்ளிஷேஷன் என்ன சாஃப்ட் ஆகுது, என்ன சாஃப்ட் ஆகுது, சாஃப்ட் ஆகுது. சரிதானே? சாஃப்ட் ஆகுது எதாலன்னு சொன்னா சிஎஃப்சி. மெயினான ஆள் வந்து சிஎஃப்சி. சரியானே? சிஎஃப்சியும் அடுத்தது என்ன நைட்ரிக் ஆக்சைடு, NO, நைட்ரிக் ஆக்சைடு, சிஎஃப்சியும் நைட்ரிக் ஆக்சைடும். ஓகேயா? சரிதானே? இதால கெட்ரிக்ஸ் வருமா, மியூட்டேஷன்ஸ் வருதாம், பாடியில இம்யூனிட்டிஸ் குறையுதாம். ஏன்னு சொன்னா ஓசோன் லேயர் வந்து டிஃப்ளிக்ட் ஆகுறதால சன்ல இருந்து வர யூவி ரேஸ் அந்த எஃபெக்ட் வந்து கூட, அப்ப அமௌண்ட் வந்து யூவி ரேஸ் வந்து கூடுதலா வரும். இதால வந்து கேன்சர் போல ஸ்கின் டிசீசஸ், கேன்சர் டிசீசஸ், கண்ணுக்கு ஐ டிசீசஸ், கெட்ரக்ட் எல்லாமே ஐ டிசீஸ் தானே, இது எல்லாமே வந்து வருமா. அடுத்தது போட்டோ கெமிக்கல் ஸ்மோக். போட்டோ கெமிக்கல் ஸ்மோக்னு சொல்றது என்னன்னு சொன்னா பாருங்க, என்னது ஒரு சன்லைட்டுக்கும் இந்த வெஹிக்கிள் எமிஷன், இந்த புகையால வர அது ரெண்டுக்கும் இடையில நடக்கிற ஒரு மிக்சிங்கால வர ஒரு என்னது ஒரு என்ன நடக்கும், ஒரு எல்லோ கலர், என்ன ஒரு எல்லோ கலர், ஒரு மிஸ்ட், புகை மாதிரி எல்லோ கலர் மிஸ்ட். இதான் அதுல ரீசன். சரியா? எல்லோ கலர் மிஸ்ட் ஒன்று வருமா. இதால என்ன ப்ராப்ளம் வரும்? இதால வாழ ப்ராப்ளம் வந்து கண்ணுக்கு ஒரு கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும், விஷன் வந்து என்னது இம்பேர்மெண்ட், ஒரு சின்ன கொஞ்ச நேரங்குள்ள வர ப்ராப்ளம். அடுத்தது பாருங்க பயோ மேக்னிஃபிகேஷன். என்னவா பயோ மேக்னிஃபிகேஷன் என்ன சொல்லாங்க? பயோ மேக்னிஃபிகேஷன் collection of toxic chemical pollutant along with the food chain of one tropic level to another is called என்னது பயோ மேக்னிஃபிகேஷன். என்ன மீனிங்னா ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயத்த இந்த இது இருக்குதானே, இது ஃபுட் செயினுக்குள்ள போகல. சரியானே? ஒரு பெஸ்ட்மன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரீன் அல்கேல ஒரு டாக்ஸிக் இருக்குன்னா அந்த எல்கையை சாப்பிடுற மீனுக்கு எந்த அளவுக்கு அந்த அந்த டாக்ஸிக் லெவல் போகும். சரியா? அந்த அந்த ஃபிஷ்ஷை சாப்பிடுற இன்னொரு பெரிய ஃபிஷ்ஷுக்கு அந்த டாக்ஸிக் வந்து எந்த அளவுக்கு போகும். அந்த பெரிய ஃபிஷ்ஷை சாப்பிடுற இன்னொரு எனிமலுக்கு, சரிதானே, நாம வந்து அந்த பெரிய ஃபிஷ்ஷை சாப்பிடுறதால அந்த டாக்ஸிக் அந்த என்னது அந்த கெமிக்கல் பொல்யூட்டன் அந்த லெவல் வந்து எப்படி எப்படி இன்க்ரீஸ் ஆகி போகும். சரிதானே? இந்த அல்கைல 0.00 மில்லிகிராம்ஸ்ல இருக்கிற அந்த டாக்ஸிக் லெவல் வந்து அந்த அந்த லெவல் கூட கூட அந்த ஃபுட் செயின் ஒவ்வொரு கன்சியூமர்ஸ் லெவலும் கூட 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 அந்த டாக்ஸிக் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிக்கே போகுமான்னு சொல்லாங்க. சரிதானே? அதான் பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்றேன். கிளியரா? அடுத்தது என்னது யூட்ரோபிகேஷன். யூட்ரோபிகேஷன் சொல்றது என்ன? யூட்ரோபிகேஷன் சொல்றது என்னன்னு சொன்னா இதுக்கான ரீசன் யாருண்டா வேஸ்ட் மெட்டீரியல் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ், எக்ரோ கெமிக்கல்ஸ், ஃபீக்கல் மெட்டர் அண்ட் டிடர்ஜென்ட், இது எல்லாமே வந்து இந்த ரிசர்வியர்ஸ்ல, அதாவது என்ன தண்ணி நிக்கக்கூடிய இடங்கள், என்ன அது டேங்கா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு ரிவர்ட ஒரு ஒரு பாட்டா இருக்கட்டும், இல்லாட்டி தண்ணி ஓடி போற ஒரு டிரைனேஜா இருக்கட்டும், அந்த ரிசர்வியர்ஸ் தண்ணி தேங்கி நிக்கக்கூடிய இடங்களை வந்து இது எல்லாமே இது எல்லாத்தையும் வந்து பொல்யூட் ஆக்குறதால என்ன எஃபெக்ட் நடக்கும்னு சொன்னா the over populated algae என்னது என்ன சொல்லாங்க as a result algae grow excessively. என்ன சொல்லாங்க? algae grow excessively. சரிதானே? algae grow excessively. சரிதானே? இதைத்தான் சொல்ல யூட்ரிஃபிகேஷன் சொல்லி. அடுத்தது கடைசி ஒரு விஷயம் இருக்குது, என்னது ரேடியேஷன் லெவல். என்ன ரேடியேஷன் லெவல்ண்டா சன்ல இருந்து வர ரேடியேஷன், அந்த கதிர்கள், என்னது ரேடியோ ஆக்டிவிட்டி, அந்த ரேஸ் வந்து கூறத்தால வந்து நியூக்ளிக் பவர் ஸ்டேஷன்ல கொஞ்சம் இஷ்யூஸ் வருமான்னு சொல்லலாங்க. அதுவும் ஒரு குளோபல் ப்ராப்ளம் தான். சரி, இப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு என்ன ஆன்சர்? What is the pollutant contributing the abnormal growth of algae? யூட்ரிஃபிகேஷன் நம்ம என்ன பார்த்தோம்? யூட்ரிஃபிகேஷன்ல என்ன பொல்யூட்டனா? phosphate and nitrate concentration in reservoirs. அப்படிதானே? phosphate and nitrate concentration in reservoirs. அதான் ஆன்சர். அப்போ ஒன்று phosphate ஆയിരിக்கும், இல்லாட்டி நைட்ரேட் பொல்யூட்டன்ஸ் ஆയിരിக்கும். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? phosphate வரும். என்ன phosphate-க்கான சான்சஸ் இருக்கு. சரியா? phosphate-க்கான சான்சஸ் இருக்கு. ரைட். 11வது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க. அப்போ 11க்கு என்ன? கொஸ்டின் நம்பர் 11.
2,3,4. 2,3,4 இது ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஏன் இது 2 சொல்றோம்டா, 2 எலக்ட்ரான் வந்து என்ன செய்வான், எலக்ட்ரான் வந்து வெளியால போகுது என்ன, Li பிளஸ் ஆல்ரெடி சொன்னது என்ன, Li பிளஸ் Liல இருந்து எலக்ட்ரான் வெளியால போகுது, 1 பிளஸ் 1 எலக்ட்ரான் வெளியால போகுது. Mg2 பிளஸ் வருமே, மெக்னீசியம் 2 எலக்ட்ரானை வெளியால அனுப்பினா Mg2 பிளஸ், Al3 பிளஸ் அலுமினியம் 3 எலக்ட்ரானை வெளியால அனுப்பினா Al3 பிளஸ். அப்ப எலக்ட்ரான் எத்தனை வெளியால போகுதோ அதுக்கேத்த மாதிரி பிளஸ் வந்து 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் போகும், சரிதானே. இப்ப இங்க 1 பிளஸ் ஈக்கிறதால என்ன மீனிங் என்றா, ஒரு எலக்ட்ரான் வெளியால போயிட்டு ஆல்ரெடி இதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, லித்தியம்ல, லித்தியம் வந்து ஆல்ரெடி வந்து இதுல 3 என்றா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப பிளஸ் கொலை நடக்குது, ஒரு எலக்ட்ரான் போயிட்டு, சரியா. அப்ப ஷூரா வந்து மூணாவது என்னது, மூணா இருந்தது 2 போயிடுது. அப்ப 2,3,4 அது எலக்ட்ரான் 2ங்கிற ஆன்சர் ஒரே ஒன்று தான் நிக்கு பாருங்க, எலக்ட்ரான் 2ங்கிற ஆன்சர் ஒன்று மட்டும்தான் நிக்குது. கிளியரா, சரியா. Yes, sir. அடுத்தது, the scientist who introduced the nuclear model of atom, Ernest Rutherford. சரிதானே, அதை நாம பார்ப்போம், சரியானே. Ernest Rutherford இதுக்குரிய சும்மா knowledge செல்ல என்ன செய்யணும்டா, ஃபர்ஸ்டா வந்து, சரிதானே, ஃபர்ஸ்டா வந்து இந்த அட்டம்ஸை வச்சு, அட்டம்ஸுக்குள்ள இருக்கிற சப் அட்டமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து என்னது, சப் அட்டமிக் பார்ட்டிகளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணின வந்து ரெதர்ஃபோர்ட் தான், சரிதான். ரெதர்ஃபோர்ட் தான் என்ன செய்யறார், இந்த சப் அட்டமிக் பார்ட்டிகளை வந்து ஒரு அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறார். அப்படி அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னா எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சவர் தான் ஏர்னஸ்ட் ரெதர்ஃபோர்ட், சரிதானே. அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு அட்டம்ஸுக்கு நடுவுல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆன ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதை சுத்தி எலக்ட்ரான்ஸ் ஓடி ஓடி இருக்குது. சென்னவர் தான் ஏர்னஸ்ட் ரெதர்ஃபோர்ட். அந்த பாசிட்டிவான விஷயம் என்னங்கிறத வந்து பிறகு, சரிதானே, நீல் போர் தான் வந்து அதை வந்து என்ன செய்யறார், ஃபர்தரா வந்து நீல் போர் வந்து அதை ஃபர்தரா வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. என்ன செய்யனா, நடுவில் இருக்கிறது வந்து நியூட்ரான்ஸ் சொல்லி, நியூட்ரான்ஸுக்குள்ள புரோட்டனுங்கிற ஒரு சப்ஸ்டைன் இருக்குது, அதை சுத்தி தான் என்ன செய்யுது, எலக்ட்ரான்ஸ் வந்து ஓடிக்கி இருக்குதுன்னு சொல்லார், சரிதானே. சரிதானே, ரெதர்ஃபோர்ட், சரிதானே. அதுக்கு போற வந்து நீல் போர், சரிதானே. நீல் போரண்டா அவங்களுக்கு ஞாபகம் வரணும் என்னன்னு செய்யணும், நீல் போரண்டா ஞாபகம் வரணும் என்னது, எனர்ஜி லெவல்ஸ். ரெதர்ஃபோர்ட் தான் சொன்னார் எலக்ட்ரான்ஸ் இருக்கேண்டு, ஆனா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒவ்வொரு எனர்ஜி லெவல்ஸ்லயும் 2,8 என்ன நாம படிக்கமே, 2, 8, 8 எல்லாம் எழுதுவோமே, அப்படி ஒவ்வொரு எனர்ஜி லெவல்ஸும்லயும் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுங்கிறத சொன்னவர் வந்து நீல் போர், சரியா. நியூக்ளியஸை பத்தின விஷயத்த பேசினவர், புரோட்டன்ஸை பத்தி, நியூக்ளியஸை பத்தி பேசினவர் தான் ரெதர்ஃபோர்ட். அவர் தான் நியூக்ளியஸ் தியரியை கொண்டு வந்தவர், ஏர்னஸ்ட் ரெதர்ஃபோர்ட். இவருக்கு முந்தி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சவர் யாருன்னு சொன்னா ஜே தோம்சன், இவருக்கு முந்தி. அப்ப அந்த ஓர்டரை செல்லம் பாருங்க, ஜே தோம்சன் அவர் தான் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாரா, சரியா. ரெதர்ஃபோர்ட் இல்ல எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சது ஜே தோம்சன். ஜே தோம்சன் தான் எலக்ட்ரான் சம்பந்தமா ஃபர்ஸ்டா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சது ஜே தோம்சன். ஜே தோம்சன் செஞ்சுட்டு பிளம் புடிங்ங்கிற ஒரு மாடலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றார் ஜே தோம்சன். அந்த பிளம் புடிங் மாடல்ல இருந்து செகண்ட் அவர் ஸ்டூடெண்டா வந்தவர் தான் ஏர்னஸ்ட் ரெதர்ஃபோர்ட். அவர் தான் நியூக்ளியஸ்ங்கிற விஷயத்தை, அதாவது வந்து என்னது, ஜே தோம்சன் என்ன சொன்னாருன்னு சொன்னா, எப்படி சொன்னார், இந்த என்னது பிளஸ் எல்லாம் ஒரு இடத்துல தெரியும், மைனஸ் எல்லாம் பக்கத்துல, அந்த பிளம்ஸ் மாதிரி ஒரு புடிங்ல பிளம்ஸ் எப்படி வைப்போமோ, ஒரு ஃப்ரூட் கேக்ல எப்படி கேக்குள்ள குடி 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 ஃப்ரூட்ஸ் இருக்குமோ, அது போல சும்மா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல சின்ன சின்னதா வந்து டிப்பா விரிக்கும், சரிதானே. டிப்பாவி உள்ளுக்கு இருக்கும்னு சொன்னவர் தான் தோம்சன். ஆனா ரெதர்ஃபோர்ட் சொன்னார் அப்படி இல்ல, நடுவுல நியூக்ளியஸ் இருக்கும், வளைச்சி சுத்தி தான் என்னது எலக்ட்ரான்ஸ் போகும் என்று சொன்னதுதான் ரெதர்ஃபோர்ட் தியரி. ஆனா நீல் போர் அதை ஃபர்தரா எலபரேட் பண்ணினார், எப்படி எலக்ட்ரான்ஸ் வளைச்சி இருக்குதான், ஆனா அது ஒவ்வொரு எனர்ஜி லெவல்ஸ்லயும் இருக்குதுன்னு சொன்னவர் வந்து நீல் போர். ஓகேவா, ரைட்டே, ரைட், இதான் அவங்களோட விஷயம். ஓகேவா, ரைட். 13வது விஷயம், 13வது கேள்வியை பாருங்க. அதுக்கு என்னது யூனிட் நம்பர் என்னது 17 கடைசியா இருக்குது என்ன, சொல்லுங்க பாப்போம். அமோனியாக்கு என்ன கேட்டலிஸ்ட் பாருங்க பாப்போம். அமோனியாக்கு என்ன கேட்டலிஸ்ட், அமோனியா. வெரி குட், போரஸ் அயன், அமோனியா. ரெண்டாவது, அமோனியா என்ன 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 மெத்தட்ல ப்ரொடியூஸ் பண்ற, மூணும் தெரிஞ்சுக்கணும். மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ப்ராடக்ட், கேட்டலிஸ்ட், சரியா, மூணும் தெரியணும். என்ன மெத்தட், அமோனியா ப்ரொடியூஸ் பண்ண மெத்தட் பேர் என்ன, அமோனியா ப்ரொடியூஸ் பண்ண மெத்தட் என்ன, அமோனியா ப்ரொடியூஸ் பண்ண மெத்தட் என்ன,
ஹெர்ப் என்ன ஹெர்ப் ஹெர்ப். அதே மாதிரி சல்பூரிக் ஆசிட்க்கு யாரு? சல்பூரிக் ஆசிட் பாருங்களேன் புக்க. சல்பூரிக் ஆசிட்க்கு யாரு? யாரு? ஆ? வெனேடியம் பென்டாக்சைடு சல்பூரிக் ஆசிட். சல்பூரிக் ஆசிட்க்கு என்ன மெத்தட் சொல்ல? கண்டெக்ட் மெத்தட். என்ன தொடுகை முறை, கண்டெக்ட் மெத்தட். மூணாவது யாரு? மூணாவது யாரு? வேற இன்னொருத்தர் மீகார் அதுல. மாஜரின். மாஜரினை பத்தி என்ன படிச்சுக்கிறோம்? மாஜரின் அது வந்து என்ன மெத்தட்? ஹைட்ரோஜன் என்ன செய்யற? ஹைட்ரோஜன் என்னது? ஹைட்ரோஜனேட்டிங் த அன்சாச்சுரேட் ஃபேட்ஸ். என்ன அன்சாச்சுரேட் ஃபேட்ஸை வந்து ஹைட்ரோஜனேட்டட் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அதுக்கு என்னதை யூஸ் பண்றோம்? என்னதை யூஸ் பண்றோம் அதுக்கு? நிக்கல். சரி, பிளாட்டினம் என்னதுக்கு யூஸ் பண்ண? பிளாட்டினம் இதுக்கு பிளாட்டினம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அமோனியம் செய்யறது. என்ன அமோனியம்? என்ன அமோனியாட ப்ரொடக்ஷன். என்ன அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வெனேடியம் பென்டாக்சைடு. 17வது யூனிட்ல கடைசியா இருக்குது. கேட்டலிஸ்ட்ல 4 வகையான கேட்டலிஸ்ட் மீக்காங்க. சரிதானே? அடுத்தது, விச் ஆஃப் த ஆக்சைடு இஸ் நாட் டேக் பார்ட் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயர்ன். இது ஒரு பெரிய ஒரு யூனிட். என்ன இதுல சம்பந்தப்படாத இது யாரு? 14வது கேள்வியில சம்பந்தப்படாதவர் யாரு? எம்ஜிஓ. மெக்னீசியம் ஆக்சைடு மட்டும் சம்பந்தப்படாது. சரிதானே? ஓகேவா? சரி, ஓகே, இன்ஷா அல்லாஹ். இதுல நான் ஃபர்தரா கொஞ்சம் அடுத்த கிளாஸ்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். சரிதானே?